அருணையா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாய் நமச்சிவாய். சரி அனைத்து அடியார் திருவள்ளிகளையும் மனமிட்டு மனமை முறைதான் வணங்கிக்கிறேன் ஐயா. நால்வர் துதிப்பாடி ஆரம்பிச்சுக்கலாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியற்கோங்க பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் கொண்ட பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய நம. சொக்கநாதர் என்பான், எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ, அரியர்க்கும் வாசவர்க்கும் யார்க்கும் பெரியவர்க்கும், பூணுமே தத்தொழிலின் பொன்னருளா எந்த மதுரை தானுவே, சொக்கநாதா 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 சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த அருள் 10 என்ற பதிகத்தினுடைய அந்த 10வது பதிகத்தை 10வது பாடலை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் 10வது பாடல் தான். நம்ம ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு விதமான செய்திகளை தொடர்ந்து செய்து வருகின்றோம். அடியனுக்கு அந்த ஒரு காது அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த பயங்கர டாவல்ல எனக்கு என்ன பேச எனக்கே எக்கோ ஆகுது. உங்களுக்கு நான் பேசுறது சரியா தெளிவா கேக்குதுங்களான்றது மட்டும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உறுதி அருமை அருமை ஐயா சொல்லியிருக்காங்க. தெளிவா இருக்குங்க ஐயா. நல்லதுங்க சாமி. அமைச்சர் எல்லாத்துக்கும் திருச்சிற்றம்பலம் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க தங்கம். திருச்சிற்றம்பலம். சரி சரி சரி. ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்தது. சரிங்களா? சரி 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 சரி. தவம் 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 சுவாமி ஆக இந்த நம்மளுடைய இந்த அருள் 10 அப்படிங்கிற இந்த ஒரு பதிகம் நமக்கு தருகின்றது அருளுடைய தன்மையை நமக்கு இங்க தருகின்றது. இந்த அருள் 10 இந்த அருள் 10 நமக்கு வரணும், அருள் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு அருள் என்னும் கொள்கலனை நாம் பெரிது பண்ணுவது அப்படிங்கிறது தான் ஆன்மீகம்னு சொன்னோம். இந்த ஆன்மாவினுடைய கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மாவுடைய கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னா முதல்ல இந்த உடல் அளவுல இருக்கும். ஏன்னா அந்த ஆன்மா உடலை மட்டும் சிந்திக்கும் போது இந்த ஆன்மாவினுடைய தன்மை உடல் அளவுல இருக்கும். அதை தாண்டி ஒரு உறவுகள் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது அது உடலையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள்ல இருக்கும். அதை தாண்டி நம்மளுடைய உறவுகள் அப்படின்னு தொடர்ந்து நம்ம சிந்திக்க நம்முடைய மனமானது விரிய நம்முடைய ஆன்மாக்காரம்னு சொல்லுவாங்க. ஆன்மாக்காரம்னா ஆன்மாவுக்குரிய அந்த நிலைப்பாடு, அந்த ஆன்மாக்காரம் பெருசாகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏன் ஓம் சொல்றோம்? சாமி ஓம் சொல்றோமா? ஓம் சொல்லுவோம்ல, ஓம்னு சொல்லுவோம்ல. ஏன் சொல்றோம் ஓம்னு? ஏன் ஓம் சொல்றோம்? ஏன் ஓம் சொல்லணும்? ஏன் ஓம் சொல்லணும்? பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம் தான். அதாவது
அறிவை அறிவதுங்க ஐயா, அதுதான். ரொம்ப மகிழ்ச்சி. அறிவை அறிவது ஓம். நம்ம இந்த ஓம் அப்படிங்கிறது ஓம்காரம்னு சொல்லுவோம். ஓம்காரத்தினுடைய காரம்னாலே அதனுடைய இருப்பு. காரம்னானது இருப்பு. இது எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸா இருக்குன்றதுதான் காரம். இந்த ஓம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படின்னா, ஓம் என்ற அந்த பொருள் எல்லா பொருள்லையும் கலந்துருக்கு. நமச்சிவாய மந்திரமும் ஓமும் ஒண்ணுதான், தெரியும் இல்லையா? நமச்சிவாய மந்திரம் விரிஞ்சு வந்தது. ஓம் என்பது சுருக்கடவுல இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஓம் என்பது எல்லா உயிர், அதாவது பதி பசு பாசம் என்ற முப்பொருள்கள்லையும் கலந்திருப்பது போல அதனுடைய இருப்பு எங்க இருக்கு? ஓமுடைய இருப்பு, அது எக்ஸிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னா, த்ரூ அவுட் தி யூனிவர்ஸ். நம்ம யூனிவர்ஸோட மொத்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த துகள்கள்லையும் ஓம் என்ற எழுத்து இருக்கிறதுனால, அந்த சொல்லை நாம் சொல்வதனால நம்மளுடைய ஆன்மாவினுடைய காரமும் ஓம்காரமும் ஒன்னாகும். அதுதான் ஆன்மாவினுடைய இருப்பும் ஓம்காரம். அந்த ஆன்மாவினுடைய காரமும் ஓம் என்ற காரமும் ஆன்ம காரமும் ஓம்காரமும் சேர்ந்து இந்த ஆன்மா ஓம் அளவுக்கு விரிஞ்சிருந்தது அப்படின்னா, ஓம் அளவுக்கு விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா சிவபெருமான் தான். அவன் தான் ஓம் என்ற அளவுக்கு இருக்கா, அவனுடைய அருளும் அது இருக்கு. இந்த ஆன்மாவுடைய பாத்திரமும் ஓம் அளவுக்கு விரிஞ்சிருச்சுன்னா சிவபெருமான் ஊத்துற அந்த அருளானது நிறைந்திருக்கும். ஆகவே இந்த ஆன்மாவும் சிவமும் ஒன்னாகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிதான் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது. இந்த ஓம் என்ற மந்திரத்துல அகார உகார மகாரம் என்று சொல்வதில் நமக்கு சரியா புரிதல் ஏற்படல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, நமச்சிவாய அப்படின்னு அதை பிரிச்சு சொன்னாங்க. சிவ என்பது பதி, ய என்பது ஆன்மா, நம என்பது அந்த பாசம் அப்படின்னு முப்பொருளையும் விரிச்சு சொல்றப்ப நமக்கு கொஞ்சம் புரியுது. இன்னும் புரிய மாட்டேங்குது இல்ல? நமச்சிவாய மந்திரம் புரியுதா? நமச்சிவாய மந்திரம் புரிஞ்சாதான் நம்ம இருக்க மாட்டோம். சொல்லிய பாட்டின் பொருள். நமச்சிவாய மந்திரத்தை புரியதுக்காக தோடுடைய செவியன்னு ஒரு இடத்துல தொடங்கி உலகலாம்னு முடிச்சாங்க. அவ்வளவு பெரிய நமச்சிவாய மந்திரத்தை அப்படியே பிரிச்சு சொல்றதுதான் பண்ணிருக்கிற முறை. ஆக என்னப்பா தோடைய செவியன் பாடணுமா? வாங்க பாடுங்க, வாங்க வாங்க பாடுறீங்களா? காதார் குலையாட பாடு. இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி இவங்க ஏதோ காதார் குலையாட பாடணும்னு ஆசைப்படுறாங்க என் பொண்ணு. அத பாடு பாடு பாடு. காதார் குலை திருச்சிட்டோம் சொல்லுங்க, சத்தமா பாடு. சிற்றம் பழம் பாடி வேறு புது பாடி அப்புறா பாடி சூடு திரும் பாடி சுருக்கும் பாடி ஆடி திறம் பாடி அந்த மகா பாடி பேடித்து நம்பை பழந்தரிக்கு பேய்களுக்கு பாட திரும் பாடி ஆடே எம் பாவ பாடல் திருப்பாடி ஆடே சித்தம்பலம். சூப்பர், அருமை தங்கம், அருமை 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 தங்கம். சொல்றது கேக்குறாங்க. நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றிங்க அம்மா. ஐயா நல்ல முகத்தை காமிக்க, உங்க முகம் தான் தெரியுது. தங்கம் பாருங்க, தெரியுதா? தெரியும் தர்றாங்க சாமி. திருச்சிற்றம்பலம் ஐயமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொண்ணு மாதிரியே இல்ல, பையன் மாதிரி இருக்கா. கைய கிராப் பண்ணி விட்டனால அப்படிதான் இருக்காங்க. பையன் மாதிரியே இருக்கா, மாதிரி. அப்படிதான் இருக்காங்க. அது ஐயா பெரிய பொண்ணையும் காட்டுங்க ஐயா, அதை பார்க்கவே இல்ல. வாங்க கட்டிட்டீங்களா? அவங்க தலையும் தீவுல ஒண்ணும் தீவுல என்னங்க. அதனால நீ சீவிட்டு வா, நான் காமிக்கிறேன், நீ நிதானமா. இல்ல சாமி, இப்ப என்ன எனக்கு என்னன்னா, அக்கா தான் பாடினாங்க காதார் குலையாட, அவங்கதான் பாடினாங்க. இவங்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் கிடையாது. ஆனா அவங்க டெய்லி பாடுறத நம்ம திருவம்பாவை வகுப்பு நம்ம பண்ணோம் இல்லையா, கேட்டு பாடியிருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பொண்ணுங்க எல்லாம் திருமுறை பாடுவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய, ஏன்னா நம்ம என்னதான் ஊட்டினாலும் அவங்களுக்குள்ள வரணும் இல்லையா, அது வர்றதுதான். அப்படின்றப்போ இவங்க காதார் குலையாட பாடி காமிச்சதுல எனக்கு உண்மையிலேயே என்னமோ ஒரு பெரிய சாதனை, பெரிய ஒரு தொகுப்பு கொடுத்துமா. அவங்க அவ்வளோ புரிஞ்சு படிச்சிருக்காங்க. அதனால அது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு அது அவங்க கிட்ட அவங்க ஏதோ திருமுறைன்னு பத்தி சொன்ன உடனே, திருமுறைன்னு இப்ப பேசணும்ல, திருமுறையில இருக்குன்னு தெரிஞ்சு நான் திருமுறை பாடுறேன்னு சொல்றப்போ
என்ன சொல்றது, இதை விட ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை வேற எதுவும் அதுவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு பார்க்காம பாடுது பாருங்க ஐயா, பார்க்காம பாடிச்சு பாருங்க இத்தனை லைன், அதுதான் பெருசு. ஆமா ஆமா, பார்க்காம பாடுறதுதான் அது பெரிய ஐயா விஷயம். அதனால ஐயா இதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? வாழ்க வளமுடன். நாம அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை வந்து பேசிட்டு இருக்கிறோம். சிவபெருமான் வந்து அந்த பிரணவத்தை கேட்டுட்டாரு. அது கேட்டதுனால அவர் காதார் குழை ஆடிடுச்சுங்க ஐயா. ஆக ஆக அதுதான் அந்த ஆக அஞ்சு ஆக தொக்கநாதா எப்படியெல்லாம் அதை எடுத்து பேசுறாரு பாருங்க ஐயா. ஐயா சுவாமி, நான் உண்மையா வார்த்தைகளே இல்லை. உண்மையா உண்மையா இது வந்து ஒரு சபை நிறைஞ்ச இடத்துல சுவாமி இருக்கிறாரு கேக்குறாருன்னா இதுதாங்க சத்தியம். நமச்சிவாய், இதுதாங்க நமச்சிவாய், சத்தியம். நமச்சிவாய், ஏன்னா நமச்சிவாய். நம்ம வந்து நீங்க வந்து பாப்பாவை தோடுடைய சிவியன் பாட்டத்துக்கு தான் கூப்பிட்டீங்க. அங்க அவர் என்ன அவர் அந்த பிரணவத்தை கேட்டு காதுல இருக்கிற தோடு ஆடுதுங்க நமக்கு. அவர் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்துல இப்படி நமக்கு உணர்த்துவாங்க. அவர் நம்ம சபை நிறையதே சுவாமி வந்து இருக்கிறதே இதுதாங்க. சபையில சுவாமி இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஐயா நம்ம பேசுறதெல்லாம். அடியன் செய்த தவப்பேரு. ஆக ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரம், ஓம் அப்படிங்கிற அந்த துணவ மந்திரம் வந்து நமக்கு சரியா புரியலன்னு என்ன பண்ணாங்க, நமச்சிவாயத்தை கொடுத்தாங்க. நமச்சிவாய மந்திரமும் சரியா புரியலன்றதுக்காக 12 திருமுறைகளையும் கொடுத்தாங்க. அந்த 12 திருமுறையும் எப்படி தொடங்குதுன்னா ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை உள்ளடக்கியதாகவும் நமச்சிவாய மந்திரத்தை உள்ளடக்கியதாகவும் தான் 12 திருமுறை. அப்போ ஒரு தடவை சொன்னா புரியாதுன்றதுக்காக விரிச்சு விரிச்சு சொல்லப்பட்டதுதான் இந்த. அப்போ ஓம் என்ற மந்திரத்தை சொல்வதனால என்ன ஆகும், இப்ப உங்களுக்கு நான் கிளியரா சொல்லிடுறேன். நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா, தொகுப்பு இல்லையா. ஓம் என்ற மந்திரத்தை சொல்வதனால என்ன ஆகும், நம்ம ஆன்மா ஆனது பிரபஞ்சம் முழுக்க விரியும். பிரபஞ்சம் முழுக்க விரிஞ்சா ஆன்மாவுடைய கொள்கலன் எப்படி இருக்கும்னா பெருசாகும். அது இறைவனுடைய அருளை பெறுவதற்கான மிகச்சிறந்த கொள்கலனாக மாறும். ஆன்ம பாத்திரம் பெருசா ஆகும். அது முதல்ல. ரெண்டாவது, அந்த ஓம் என்ற மந்திரமும் நமச்சிவாய மந்திரமும். அப்ப நமச்சிவாய மந்திரம் சொன்னாலும் என்ன ஆகும், நமச்சிவாய மந்திரம் சொன்னாலும் அதேதான். என்ன ஆகும், இந்த ஆன்மா ஆனது பிரபஞ்சம் முழுக்க விரிந்து இறைவனுடைய அருளை பெற்று இறைவனாகவே சிவமான் தன்மையே பெறும் அப்படின்றது. சரி, நமச்சிவாய மந்திரம் புரியல, அப்ப என்ன பண்ணலாம், நாம ஒரு 12 திருமுறைகளை பாடலாம். 12 திருமுறைகள் பாடுவதும் நமச்சிவாய மந்திரம் சொல்வதும் ஓம் என்ற பிரணவத்தை நாம சொல்வதும் எல்லாமே ஒரே பொருள் தான். அப்ப 12 திருமுறையும் சரியா புரியல, என்ன பண்ணலாம், அந்த 12 திருமுறையில நடுநாயகமாக விளங்கக்கூடிய நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்று தொடங்கக்கூடிய நம்மளுடைய ருத்ரமாக சொல்லக்கூடிய, வேதத்துல ருத்ரமாக சொல்லக்கூடிய திருவாசகத்தை நாம பயின்றால் நமச்சிவாய மந்திரம் தெரியும். இந்த திருவாசகத்தையும் புரியலங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒரு பாடலை 30 அமர்வுகளாக விரிக்க தந்த இந்த திருவாசக சிந்தனையில பெருமான் நம்மளை கூட்டி வச்சிருக்காருன்னா நம்மளுடைய ஆன்ம பாத்திரமானது பிரபஞ்சம் முழுக்க விரிவடைவதற்காக பெருமான் செய்கின்ற பெரும் கூட்டு தான் இந்த திருவாசக சிந்தனை என்ற அமர்வு. ஆக இந்த அருளை பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரியா வந்து சொல்றாங்க, ஒரு ஹோட்டல்ல சொல்றாங்க, வாங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், சாப்பாடு எவ்வளவு இருக்கோ அள்ளிட்டு போய்க்கலாம், எல்லாமே திவ்யமான சாப்பாடுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸோ இல்ல ஒரு சிறிய கிண்ணமும் எடுத்துட்டு போக மாட்டோம். எப்படி எடுத்துட்டு போவோம், நானா இருந்தா ஒரு 16 அடுக்கு கேரியர் எடுத்துட்டு போவேன். அங்க இருக்கக்கூடிய அந்த கேசரி ஒரு பாக்ஸ்ல, அங்க இருக்கிற பாயாசத்தை ஒரு பாக்ஸ்ல, அப்புறம் பார்க்க சாம்பார் ஒரு பாக்ஸ்ல போட்டு பெரிய பாத்திரமா இருக்கக்கூடிய டிஃபன் கேரியர் எடுத்துட்டு போய் அள்ளிட்டு வருவது போல, அள்ளிட்டு வருவது போல நம்மளுடைய பாத்திரமானது பெருசாகணும் அப்படிங்கிறதுதான். ஏன்னா ஆன்மா வந்து இப்ப நினைச்சு பாருங்க, ஆன்மா தன்னை உடலே இல்லைன்னு இப்ப யாரு சொல்றாங்கன்னா, உடலே பொய்ன்னு நம்மளுடைய இவங்க சொல்றாங்க, நம்மளுடைய சமணர்கள் சொல்றாங்க. அவங்க உடலையும் நம்ப மாட்டாங்க. அப்போ உடலை பற்றி அறிவில்லைன்னா ஆன்மா எவ்வளவு கூட விரியாது, உடல் அளவுக்கு கூட விரியாது. ஆன்மா உடல் அளவுக்கு கூட விரியாத சில சமயங்களும் இருக்கு. இப்ப ஆன்மா வந்து உடல் அளவுக்கு விரிஞ்சு அதுக்கு மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள் எல்லாம் போய் இந்த ஆன்மா எவ்வளவு தூரம் விரியணும் அப்படின்னா, ஆன்மா பிரபஞ்சம் முழுக்க விரியணும். அப்ப பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரணவத்து அளவுக்கு நான் எப்படி இது விரியுங்க, நான் ஓம் சொல்றாலும் எப்படி விரியும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம ஒரு ட்ரெயின்ல ஏறிக்கிட்டோம்னா ட்ரெயினோட ஸ்பீட்ல போவோம். இதுவே ஒரு மாட்டு வண்டியில ஏறிக்கிட்டோம்னா மாட்டு வண்டியோட ஸ்பீட்ல போவோம். இதுவே நம்ம பிளைட்ல ஏறிக்கிட்டோம்னா பிளைட் போற ஸ்பீட்ல போவோம். ஆனா இதுவே பிரபஞ்சம் முழுக்க பயணிக்கக்கூடிய ஓம் என்ற பொருளை நாம ஏறிக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் பிரபஞ்சம் முழுக்க நம்ம விரிவடையலாம், செல்லலாம் அப்படிங்கிறது தான்
இந்த ஓம் என்ற சொல்லுக்கான பொருள். ஓம் என்ற சொல்லு என்பது எதை சொல்லுன்னா அறிவை அறிவது ஓம். ஓமுக்கு என்ன பொருள் சாமி? ஓமுக்கு என்ன பொருள்? ஓம் என்ற தத்துவத்துக்கு என்ன பொருள்? அறிவு, சிவம். அறிவை அறிவது ஓம்னு சொல்றோம் இல்லையா? அறிவை அறிவது ஓம். ஏற்கனவே பிரம்மன் வந்து கேட்டான். பிரம்மன்ட்ட வந்து முருகர் கேட்டது ஓம் என்றால் என்ன? பிரம்மன் பதில் சொல்லாம இல்ல. பிரம்மன் பதில் சொன்னான். என்ன சொன்னா? அறிவை அறிவது ஓம். அதுதான் அறிவை அறிகின்ற அறிவுதான் ஓம்னு சொன்னான். ஆனாலும் அவன் என்ன பண்ணாரு? தலையில கொட்டினாரு. தலையில நங்குன்னு கொட்டிட்டாரு. எதுக்காக கொட்டினாரு? எதுக்காக கொட்டினாரு? அவன் கரெக்டா தானே ஆன்சர் பண்ணான். பிரம்மன் கரெக்டா தானே ஆன்சர் பண்ணான். சொல்லணும். முருகர் அறிவது அறிவது அறிவுன்னு தியரிட்டிக்கலா இருந்தாரு. தியரிட்டிக்கலா ஆன்சர் பண்ணாரு. இப்போ தியரிட்டிக்கலா ஆன்சர் பண்ணாம அந்த தியரி நிஜமா வர்றப்போ என்ன ஆகணும்? அந்த நிஜத்தை பிடிக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் அறிவு. இப்போ அம்மாவோட போட்டோவை காமிச்சு அம்மா அம்மான்னு சொல்லியிருக்கோம். ஒரு நாள் அம்மா வந்துட்டாங்க. அம்மாவை எங்கன்னு அம்மாவே கேக்குறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது? ஓடி போய் இந்த போட்டோவை காமிச்சு இதான் அம்மான்னு சொன்னா அந்த குழந்தைகிட்ட என்ன இல்ல? இன்னும் நிஜத்தை உணர்கின்ற உணர்வு இல்லைன்னு அர்த்தம். உள்ள நிழல் படத்தையே உணர்ந்து கொண்டிருக்கு. நிழல் படத்தை தான் உணர்ந்து கொண்டிருக்கு. அப்ப நிழல் படத்தை உணர்ந்தனாலதான் அங்க கொட்டி நிஜத்துல இருக்கக்கூடிய அம்மாவை பார்த்தோன்னே அம்மாவை கட்டி பிடிச்சி நீதாம்மா அம்மான்னு சொல்லாம, நிஜமா இருக்கக்கூடிய அம்மாவை சொல்லாம நிழல் படத்துக்கே உரிமை கொடுத்து நிழல் படத்துக்கு போய் காமிது. இதைத்தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதைத்தான் நம்ம செய்யறோம். உண்மை சிவத்தை அறியாம சிவபெருமானை பற்றி எல்லா செய்தியும் தெரியும். சிவன் யாரு, அவனுக்கு என்ன இருக்கு, அவனுடைய பொருள் என்ன, அவன் யாரு, அவன் எங்கெங்க இருக்கா, என்ன உரைகின்றா, 14 மேற்கண்ட சாத்திரங்கள் என்ன, 12 திருமுறைகள் என்னன்னு எல்லாம் படிச்சிருந்தாலும் சிவம் அப்படிங்கிற உண்மை பொருளை பற்றலனா பிரம்மனுக்கு நடந்த கதிதான் நமக்கும். அதுதான் பிரம்மனுடைய அந்த ஆணவ இருப்ப சொல்லுது. பிரம்மனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே தியரிட்டிக்கலா தெரிஞ்சது. பட் தியரி பிராக்டிக்கலா வந்து செய்முறை ஆகும் போது அந்த செய்முறையில அவங்களால அதை எடுத்துக்க முடியாம போயிடுச்சு. அதனாலதான் அங்க பிரம்மனுடைய அந்த சிறையில வைக்க. அது மாதிரி நாம பிரம்மத்திலிருந்து சிவத்துக்கு மூவ் ஆகணும்னா தியரியில இருந்து பிராக்டிக்கலுக்கு போகும். அதுதான் சில சமயம் தியரி டேஞ்சர் கூட தான். என்ன ஆகும்? ரொம்ப தியரி படிக்கிறதுனால என்ன ஆகுது? உண்மையான பிராக்டிக்கலை அக்செப்ட் பண்ண மறுக்குது மனம். உண்மையான பிராக்டிக்கலை அக்செப்ட் பண்ண மறுக்கு. பூஜை புனஸ்காரம் போறீங்களா? ஆக அப்ப நாம வந்து இவ்வளவு நாள் வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம நிழல் படமாகவே தெரிந்து வைத்திருக்கிறத நிஜமாக மாற்றக்கூடிய இடமா அமையணும்ன்றதுதான் அடியனுடைய மிகச்சிறந்த எண்ணம். குருநாதருடைய திருவருளும் அதுதான். அப்ப அந்த வகையில நம்ம அருளை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? இப்ப நீங்க தான் சொல்லணும். அருள் பத்தி முடிக்க போறோம். அருளை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? சாமி என்னாச்சு? ஐயா, சிவத்துல ஊறு பிழைக்க வேண்டும் ஐயா. சரி. உண்ணும் போதும் உறங்கும் போதும் அந்த அவனுடைய சிந்தையாவே இருக்கணும் ஐயா. அன்போடு நமக்குள்ள நம்ம சிவனை பார்க்கணுங்க ஐயா. ரைட்டு. சரி, யாரு பாயிண்ட பிடிக்கிறாங்கன்னு பாப்போமா? சரியை கிரியை யோகம் பண்ணுங்க. சரியை கிரியை யோகம். சரி, அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம அருளை பெறுவதற்கு என்ன செய்யணும்? அது யார் பிடிச்சிருக்காங்க பாயிண்ட் பார்க்கலாம். அடியார் திருவடியை ஆசைப்படணுங்க. ஆசைப்படணும் அருளை பெறுவதற்கு. நம்ம பாத்திரத்தை காலியா வச்சுக்கணுங்க ஐயா. பாத்திரத்தை காலி பண்ணணும். சரி, பாத்திரத்தை காலி பண்ணணும். சரி, அடியார் திருவடியை பெற்றுக்கொள்ளுங்க ஐயா. ஆஹா, அடியார்கள் திருவடி பற்றுதல் என்பதும் சிறப்பாக. அருளை பெறுவதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்றேன். எல்லாரும் இப்ப சொன்ன பாயிண்ட் தான். ஏற்கனவே சாப்பாடு தரதுக்கு ரெடியா இருக்காங்க. சாப்பாடு தொண்டு செய்யணும். ஆஹா, என்ன எங்க அடியார் பெருமைகளா? அருளை பெறுவதற்கு நாம என்ன பண்ணணும்னா, அருள் தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அருள் வாங்கிங்கன்னு சொல்றாங்க. நாம என்ன பண்ணணும்? போய் வாங்கிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணாம போயிருந்தா கையில தான் வாங்க முடியும். ஆனா கையில வாங்கினா அந்த பொருளும் அவங்க கொடுக்குற பொருளும் ஒன்னா இல்ல. என்ன பண்ணலாம்? நம்முடைய பாத்திரத்தை விரிவு செய்ய வேண்டும். அருளை பெறுவதற்கு முதல்ல நம்ம பாத்திரத்தை விரிவு செய்யணும்.
என்ன பாத்திரம் வச்சிருக்கோம் நம்ம கிட்ட என்ன பாத்திரம் சாமி? என்ன பாத்திரம் வச்சிருக்கோம்? நம்ம ஆன்மாங்கிற ஆன்மாவை பாத்திரம் வந்து ஃப்ரீயா கொடுத்துருங்க. ஆன்ம பாத்திரம். ஆன்ம பாத்திரத்தை விரிவு செய்யணும். ஆன்மாவை எப்படி விரிவு செய்யணும்னா அதனுடைய நினைவலைகளை நம்ம கொடுக்குற எவ்வளவு தூரம் கொடுக்குறோமோ, அந்த நினைவு கொடுக்குறோமோ அந்த அவ்வளவு தூரம் போகும். நல்லா கவனிக்கணும். ஆன்மாவுக்கு எவ்வளவு நினைவு கொடுக்கும். ஆன்மா வந்து என் உடம்புலதான் இருக்குன்னு நினைச்சா என் உடம்பளவு மட்டும்தான் ஆன்மா செயல்படும். நான் என்னுடைய ஆன்மாவை என்னுடைய உறவுகள்னு சொன்னேன் அப்படின்னு அதனாலதான் ஏற்கனவே சொன்னேன். ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன்ல, என் பிள்ளைக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு எனக்கு இங்க இருந்தே தெரியுது. சொல்றோமா இல்லையா? ஏன்னா என் பிள்ளையோட ஆன்மா, என்னுடைய ஆன்மா என் புள்ள அளவுக்கு விரிஞ்சிருக்கு. என் ஆன்மா என் புள்ள எங்க இருக்கோ அந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கு. என் ஆன்மா என்னுடைய உறவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கு. அப்ப அந்த ஆன்மாவினுடைய ஆனா ஓம் அப்படிங்கிற அந்த பொருளை நாம உணர்ந்து சொல்லும் போது அதுல பதி இருக்கு, பசு இருக்கு, பாசம் இருக்குன்னு உணர்ந்து சொல்லும் போது நம்மளுடைய அந்த ஓம் என்ற மந்திர சொல்லானது என்ன ஆகுது? எல்லா உயிர்களிடத்தும் அது வந்து விரியுது. எல்லா உணர்வற்ற பொருள்கள்ட்ட உயிரற்ற பொருள்கள்ட்டையும் விரியுது, சிவபெருமான்ட்டையும் விரியுது. அப்போ இந்த 3 பொருள்கள்ட்ட பதி பசு பாசம் என்ற இந்த 3 பொருள்கள்லையும் எவ்வளோ விரிவடையுதோ அவ்வளோ நம்மளுடைய அருளை பெற முடியும். இந்த ஆன்மா இறைவனாகவே மாறணும் அப்படின்னா இறைவன் இந்த 3 பொருள்கள் பிரபஞ்சம் முழுக்க விரிவடைஞ்சிருக்கான். அதனால அவனுடைய அருளானது நிறைய இருக்கு. அதனால அவன் சிவம். நம்முடைய ஆன்மாவும் பிரபஞ்சம் முழுக்க விரிவடைஞ்சு அந்த அருளை வாங்கிருச்சு அப்படின்னா நம்ம ஆன்மாவும் சிவம். ஆக ஆன்ம சிவமாக மாறுவதுதான் அருளை பெறுகின்ற பாக்கியம். அருளை பெறுகின்ற பாக்கியம் அப்படின்னா என்னன்னா, முதல்ல நம்ம பாத்திரத்தை பெருசு பண்ணணும். நம்ம பாத்திரத்தை பெருசு பண்றது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நமச்சிவாய மந்திரம் சொல்வதும் அதோடு சேர்ந்து நம்ம என்ன பண்றது, நம்மளுடைய பல விஷயங்கள். அப்ப மந்திரம் சொல்வதனால நம்மளுடைய பாத்திரம் விரியுமான்னு கேட்டா விரியாது. ஏன்? மந்திரத்தினுடைய பொருளை உணர்ந்து சொல்வதனாலதான் பாத்திரம் விரியும். ஏன்? அப்ப நினைச்சு பாருங்க. சரி, இது தியரிட்டிக்கல் இல்ல சுகன்யாமா சுவாமி தான் சொல்ல வரீங்களா? இது தியரிட்டிக்கல். இது என்ன தியரிட்டிக்கல்? இந்த பாத்திரத்தை விரிவு செய்யணும், நம்மளுடைய ஆன்ம பாத்திரத்தை விரிவு செய்யணும்னா நமச்சிவாய மந்திரமோ ஓம் என்ற பிரணவ மந்திரமோ இல்ல 12 திருமுறையோ நம்ம படிச்சோம்னா நம்ம ஆன்மா விரிவடையும் அப்படிங்கிறது தியரி. பிராக்டிக்கலா எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மையா அப்படின்னா ஏதோ ஒரு ஆன்மாவை நான் பார்க்கும்போது என்னுடைய உணர்வு எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாதான் அவங்களுக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாதான் அவங்களுக்குள்ள இருக்கு, எனக்கு ஏற்படுகின்ற வழி அவர்களுக்கு ஏற்படும் சொல்லி எல்லா உயிர்களினுடைய உணர்வுகளை தனக்குள்ள ஏற்றிக்கொள்ளக்கூடிய அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க நமச்சிவாய மந்திரத்தை சரியா சொல்லிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓம் என்ற சொல்ல சரியா, இந்த வார்த்தை சொன்னா அந்த ஆன்மாவுக்கு வலிக்கும், இந்த செயல் செஞ்சா அந்த ஆன்மா எல்லா உயிர்களிடத்தினுடைய வழியையும் தனக்குள்ள உள்ள வழியா ஏத்துக்கிறதுக்கு பேருதான் தவம்னு ஏற்கனவே சொன்னோம். ஞாபகம் இருக்கா? தவம் என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்லும் போது உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு ஊறுகன் செய்யாமை அற்றே தவத்தின் உரு அப்படின்னு சொன்னோம். ஞாபகம் இருக்குதுங்களா சுவாமி? ஞாபகம் இருக்குங்களா? அப்போ எந்த உயிர்களுக்கும் ஊறு செய்யா எப்ப அது வரும்? அந்த உயிர்கிட்ட அதுகிட்ட இருக்கிறதும் என்கிட்ட இருக்கிறதும் ஒரு உயிர் அப்படின்ற நினைக்கும் போது நமச்சிவாய மந்திரத்தை இப்படி சொல்லலாம். நமச்சிவாய மந்திரம் நீங்க சொல்லவே இல்லை இந்த பிறவியில, ஆனா அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சு. எல்லா உயிரையும் உயிர் போல நினைக்கின்ற பாவனை வந்துருச்சு அப்படின்னா நீங்க பல பிறவிகள்ல நமச்சிவாய மந்திரத்தை உணர்ந்து சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம். அது சொல்லாம வராது. அப்போ இப்படி வச்சுக்கலாம். எல்லா உயிர்களிடத்தும் நீங்க ஒரே விதமான உணர்வுகளை ஒரே விதமான செய்திகளை நினைச்சீங்கன்னா நீங்க நமச்சிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நமச்சிவாய மந்திரம் சொன்னா என்ன வரணும்? எல்லா உயிர்களிடத்தும் சரியான அன்பு வரணும். எல்லா உயிர்களிடத்தும் சமமான அன்பு வந்தா நமச்சிவாய மந்திரம் சொல்லியிருக்கோம்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா நமச்சிவாய மந்திரம் சொல்ல எல்லா உயிர்களிடத்தும் சமமான அன்பு தன்னால வரும். 2ல வந்தாதான். அப்போ தியரிட்டிக்கல் என்பது என்ன? இந்த அருளை பெறுவதற்கு இந்த ஆன்மா விரியணும்னா என்ன சொல்லணும்? நமச்சிவாய மந்திரம் சொல்லணும். நமச்சிவாய மந்திரம் சொல்றதுன்னா என்ன? நாவினாலே சொல்வதா? ஆமா, நாவினாலே சொல்ல இந்த உணர்வு உள்ளுக்குள்ள ப்ரோக்ராம் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த உணர்வு வந்துருச்சுனாலும் நமச்சிவாய மந்திரம் சொல்லணும். இப்போ தியரிட்டிக்கலுக்கும் பிராக்டிக்கலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிச்சா? தியரினா என்ன? நமச்சிவாய மந்திரம் சொன்னா இந்த ஆன்மா விரிவடையும், அதுதான் தியரி. சரி, நான் நமச்சிவாய மந்திரம் சொல்றேன், ஆனா
எனக்கு அவங்கள பார்த்தா ஆகல, இவங்கள பார்த்தா ஆகல, அவங்கள பார்த்தா பிடிக்கல, இவனை பார்த்தா ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு என்ன இருக்குன்னா, என்னுடைய நமச்சிவாய மந்திரத்துல என்ன இருக்கு? ஏதோ ஒரு பிட்டு காணாம கிடக்குது. அப்போ எல்லார் மேலையும் சமமான அன்பு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பயிர் வாடினா கூட சரி, இதுக்குள்ளேயே ஒரு உயிர் இருக்குல்ல அப்படி. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சுவாமி, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அடியார்கள் உற்று நோக்கலாம், வாய்ப்பு இருந்தா உற்று நோக்கலாம். நம்ம சமயத்துல மட்டும்தான் இந்த புல் பூண்டுகளை உயிர் பொருளா நினைக்கிறோம். எத்தியோப்பியால இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நீங்க இந்த நாயை உயிரா நினைப்பீங்கன்னா, அட நாய் எப்படிங்க நாங்க உயிரா நினைப்போம் அப்படின்றாங்க, சொல்றாங்க அவங்க. அது உயிர் இல்லையே, அதுக்குள்ள ஆன்மா இல்லைன்னு சொல்றாங்க. எதுக்குள்ள? நாய்க்குள்ள ஆன்மா இல்ல, புல் பூண்டுல ஆன்மா இல்ல, மனிதனுக்குள்ள மட்டும்தான் ஆன்மா இருக்குது, அதுக்குள்ளே ஆன்மா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நாம மட்டும்தான் புல்லாகி கூடாகி புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் நல்லாய் மனிதராய் தேவராய் எல்லா பிறப்பிலையும் ஆன்மா இருக்கிறத, பேயாய் கணங்கள் அது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறத நம்ம உணர்றோம். அப்போ அந்த ஒரு தாட்டு வர்றதே எல்லாத்துக்கும் வரல. எல்லா உயிர்களிடத்தும் ஆன்மா இருக்குன்ற தாட்டே வரல. அந்த எல்லா உயிர்களுக்கும் ஆன்மாவும் இருக்கு, நமக்கு ஏற்படுகின்ற வழியும் நமக்கு ஏற்படுகின்ற உணர்வும் அதுக்குள்ள இருக்குன்னு நினைச்சிட்டா முடிஞ்சது. ஏதோ முடிஞ்சது, பிரணவ உபதேசம் முடிந்து விட்டது. இதுக்கு பேர் தான் பிரணவ உபதேசம். சும்மா காதல ஓம்னு சொல்ற பிறப்பதான் உபதேசம் இல்ல. ஓம் என்ற சொல்ல காதல கேட்டாலும் செல்வத்துள் செல்வம் சவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்றதுக்கான காரணம் இருக்கு. குருநாதர் சொல்லுகின்ற உபதேசத்தை காது கேட்கறதுக்காக. எத்தனையோ செல்வம் வச்சிருந்தாலும் குருநாதர் உபதேசித்த உடனே இந்த உலகமே உங்களுக்கு சொந்தமா மாறிடும் இல்ல. குருநாதர் உபதேசம் என்ன பண்ணும்? இந்த உலகத்தை, உலகம் அல்ல பிரபஞ்சத்தையே உங்களுக்கு சொந்தமாகும். பிரபஞ்சத்துக்கும் உலகத்துக்கு என்ன சாமி வித்தியாசம்? பிரபஞ்சம்னா முதல்ல என்ன? பிரபஞ்சம்னா என்ன? பிரபஞ்சம் அப்படின்னா என்ன? நீங்க தான் சொல்லணும். பிரபஞ்சம் பஞ்சபூதங்களை பஞ்சபூத சக்திகளை தான் பிரபஞ்சம் சொல்றாங்க ஐயா. வேற 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 ஏதாவது ஒரு அர்த்தம் வேற இருக்கா? அண்டமே அண்டம். 274 பூணங்களும் பிரபஞ்சமே. சுத்தவெளி, அவ்வளவு. சுத்தவெளி. ஆஹா, எத்தனை எங்க அடியார் பெருமக்களுக்கு தெரிஞ்ச அந்த டெர்மினாலஜியே பாத்தீங்கன்னா அட்டகாசமான சுத்தவெளி, 274 புவனங்கள், அண்ட சராசரம் எல்லாம். அதாவது பிற அப்படின்னா விரிவுன்னு அர்த்தம். பிறன்னு அர்த்தம் விரிவு. பஞ்சம், பஞ்சம்னா 5 பொருள் என்ன? நம்முடைய பஞ்சபூதம். அது விரிஞ்சா அது என்னது? பிரபஞ்சம். பஞ்சபூதம் விரிஞ்சா அது பிரபஞ்சம். அது எல்லா பொருளும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நமக்கு பார்த்துட்டு இருக்கோம்ல. மில்கி ஒரு சயின்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு சொல்றேன். சயின்ஸ் கான்செப்ட் சொல்றேன். நம்மளுடைய சைவமும் சயின்ஸும் ஒன்னா பயணிக்கும். நீங்க மத்த எந்த சமயத்தையும் சயின்ஸ் கூட பயணிக்க வைக்க முடியாது. சயின்ஸும் அறிவியலும் மெய்யியலும் ஒன்னா பயணிக்கக்கூடிய ஒரே சமயம் எங்கதான்? சைவம் மட்டும்தான், வேற எங்கேயும் நீங்க சொல்ல முடியாது. சரி, இதுல ஒரு விஷயம், நாம இருக்கக்கூடிய இந்த பூமி இருக்கு இல்லையா, பூமி எதனால மேக்சிமம் பண்ணப்பட்டது? எதனால உருவாக்கப்பட்டது? மேக்சிமம் பார்ட்டிகிள் எதுன்னு பாத்தீங்கன்னா மண்ணு தான். மண்ணால அணுத்துகள் இல்ல, ஜென்ரலா எல்லாமே அணுத்துகள் தான். ஆனா நம்மளுடைய பூமி எதுல பாத்தீங்கன்னா மண் அப்படிங்கிற பூதங்கள் அதிகமா இருக்கக்கூடிய பிரபஞ்சம், ஒரு ஒரு உலகம், ஒரு மில்கி வே. இது போல வெறும் காற்று மட்டும்தான் இருக்கும், ஒரு உலகம் இருக்கு. அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க, வெறும் காற்றை பிரதானமா வச்சிருக்கக்கூடிய உலகமும் இருக்கு. வெறும் இது இருக்கு இல்லையா, நெருப்பை பிரதானமா வச்சிருக்கக்கூடிய உலகம் இருக்கு. ஒண்ணுமே இல்லாம வாய்டுன்னு சொல்லுவாங்கல்ல, வெற்றிடம், அவுட் சைட்ல மட்டும் இருக்கும். வெற்றிடத்தை பிரதானமா இருக்கக்கூடிய உலகமும் இருக்கு. ஆக உலகம் என்பது நாம பார்த்துட்டு இருக்கிற மண் உலகம், இது பூ உலகம் சொல்லுவோம். இது போல இது சயின்ஸும் ஒத்துக்கல. இது சயின்ஸ் ஒத்துக்குது. பெருவெடிப்பு கொள்கைன்னு சொல்லக்கூடிய பிக் பேங் தியரியில இந்த உலகம் இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்ப பிரபஞ்சம் என்றால் என்னன்னா, எங்கெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் விரிவு செய்யப்படுகின்றதோ அது பிரபஞ்சம் சொல்றோம். ஐயா சரவணையா சுவாமி. ஐயா ஒரு சின்ன சந்தேகம் அதுக்கத்தான் சொல்லுங்க. நம்மளுடைய பூமி 3ல 2 பங்கு நீரும் 1 பங்கு தான் மண்ணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க நீர் உலகம் தானே வரணும், ஏன் மண் உலகம் சொல்றாங்க?
அருமையான கேள்வி. ஆனா அந்த நீருக்கும் கீழே போய் பார்த்தா என்னதான் இருக்கு? இப்போ பிரபஞ்சம் நீர் மேலதான் இருக்கு. இந்த நீருக்கும் கீழே இந்த உலகம் வந்து 3 பங்கு நீராலும் 1 பங்கு நிலத்தாலும் நிறைய பற்றிருக்குன்னு சொல்றோம். அது உண்மையான்னு கேட்டா அந்த நீருக்கு அடியில இருக்கக்கூடியது என்னதான் சாமி? நீருக்கு அடியில டச் ஆகுது இல்லையா? அப்ப கடல் வந்து இருக்கு, கடல் மேல தண்ணி இருக்கு, கடலை தாங்கி நிக்கிறது எதுன்னா மண்ணுதான். அப்ப 4 பங்கும் மண்ணுதான், ஆனா மேல தண்ணி இருக்கு, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா காத்து இன்னும் காத்து இல்லாத இடம் இருக்கா? பூமியை சுத்தி எவ்வளவு தூரம் காத்து? கடலுக்கு மேல என்ன இருக்கு? கடலுக்கு மேல என்ன இருக்கு? காத்து இருக்கு. நிலத்துக்கு மேல என்ன இருக்கு? காத்து இருக்கு. அதனால இந்த பூமி முழுவதும் காற்றினால சூழப்பட்டதுன்னு சொல்ல முடியுமான்னா அது அல்ல. ஏன்னா நம்ம பயன்பாட்டுக்கு உரியதுதான் சொல்றோம். நம்ம பயன்பாட்டுக்குரியது நிலம், நீர் வந்து பயன்பாட்டுல இருக்கு. அந்த கடல் எல்லாம் பயன்பாட்டுக்குள்ள. ஆனா அதுக்கு அடியில இருக்கக்கூடியது நிலம்தான். ஆக பூமி நாலாபுறமும் நிலத்தினாலதான் சூழப்பட்டிருக்கு. நாலாபுறமும். அதுக்கு மேல வேணா நமக்கு நீர் இருக்குன்னு சொல்லலாம் சுவாமி. அதனால அந்த பிரபஞ்சம் என்பது என்னன்னா பஞ்சபூதங்கள் விரிந்தா பிரபஞ்சம். காரம் காரம் விரிஞ்சா அது பேர் என்னது? காரத்தை விரிக்கணும். காரம்னா என்ன? காரம்னா என்ன சுவாமி? காரம்னா இப்ப பார்த்தோம்ல, காரம்னா என்ன? இருப்புன்னு அர்த்தம். காரம் என்னது? இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். காரம் என்னது? காரம்னா என்னது? எக்ஸிஸ்டன்ஸ், இருப்புன்னு அர்த்தம். அப்ப காரத்தை விரிச்சா, பிரபஞ்சத்தை விரிச்சா பிரகாரம். அதுக்கு பேரு பிரகாரம்னு சொல்றோம். காரத்தை விரிச்சா பிரகாரம். அதனாலதான் நாம கோவில்ல உள்ள நுழைகிறோம்ல, அங்கேயே என்ன ஆயிடுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்க கர்ப்பகிரகத்துல தான் சாமி இருக்காருன்னு? இல்ல, சாமி விரிஞ்சு எங்க நிக்கிறாரு? பிரகாரத்துல நிக்கிறாரு. அங்க அவனுடைய காரமானது விரிஞ்சு அங்கேயே வந்து, அதனால பிரகாரம்னு சொல்லுவோம். 5 பிரகாரம் சொல்றேன். 5 உடல்கள் நமக்கு இருப்பது போல பிரகாரம் என்பது காரத்தை. சாதத்தை விரிச்சா பிரசாதம். பிரசாதம். சாதத்தை விரிச்சா பிரசாதம், காரத்தை விரிச்சா பிரகாரம், பஞ்சத்தை விரிச்சா பிரபஞ்சம். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் விரிஞ்சு நின்னா அப்ப சாதம் என்பது என்ன இருக்கு? எனக்கு மட்டும் உரிய பொருள்னு நான் சொன்னேன், அது சாதம். இந்த சாதம் எல்லாத்துக்கும் உரியதுன்னு சொன்னா அது பேர் என்னது? பிரசாதம். பிரசாதம். அவ்வளவுதான் பிரசாதம். பிரசாதம்னா அதான் அர்த்தம். பிரசாதம்னா என்ன அர்த்தம்னா, இந்த வீட்டுல வடிக்கிற சாதம் யாருக்கு? எனக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொன்னா அது சாதம். இல்ல, இந்த சாதம் எல்லாருக்கும் சொந்தம்னு அந்த சாதத்தை விரிக்கிறோம்ல, அந்த சாதம் எல்லாருக்கும் சொந்தம், அதனுடைய சொந்தத்தை எல்லாத்துக்கும் விரிச்சு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு பிரசாதம். அப்ப எப்ப பிரசாதம்? இறைவனுக்கு படைப்பதால அது பிரசாதம் அல்ல. அதை உரிமை கொண்டாடுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தினா அது பிரசாதம். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. இறைவனை அப்ப என்ன சொல்லிட்டோம்? இறைவனுக்கு படைச்சிட்டா அது யாருக்கு சொந்தம்? இறைவனுக்கு படைச்சிட்டா யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? எல்லாருக்கும் சொந்தம். அனைத்து உயிர்களுக்கும் சொந்தம்னு அதனுடைய பட்டாவை பிரிச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம்ல, அது பேர் தான் பிரசாதம். ஆனா சில பேர் பிரசாதம் கொடுக்குறோம் பேர் வழின்னு, பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கிறப்பவே ஒரு 20 தொன்னைய நம்ம வீட்டுக்கு எடுத்து வச்சிருமா, 20 தொன்னைய நம்ம வீட்டுக்கு எடுத்து வச்சிரு. ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும்னு தனக்குன்னு ஒரு கொஞ்சம் போல எடுத்துட்டோம்னா அது என்னவா ஆகாது? தான் அப்படிங்கிற எண்ணத்தோட கலந்துட்டா அது என்னவா ஆகாது? பிரசாதம் ஆகாது. இறைவனுக்கு படைக்கிறதுனால மட்டும் பிரசாதம் அல்ல. எவ்வளவு அருமையான ஒரு கான்செப்ட் பாருங்களேன். எவ்வளவு அருமையான கான்செப்ட். பிரசாதமா இருக்கட்டும், பிரகாரமா இருக்கட்டும், பிரபஞ்சமா இருக்கட்டும். இப்ப புரியுதுங்களா? பிரபஞ்சம் என்பது இந்த பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு தான் இந்த மொத்த புவனங்களுடைய ஒரு அளவுகோல். ஆக இப்ப ஏன் இதை பேசிட்டு இருக்கோம்னா, அருளை பெறுவதற்கான, அருள் தர்றதுக்கு சாமி இருக்காரு, பாயாசம் கொடுக்கறதுக்கு சாமி இருக்காரு. நாம என்ன பண்ணுவோம்? ஃப்ரீயா கொடுக்குறாங்க பாயாசம், என்ன பண்ணுவோம்னா நாம சின்ன டம்ளர் எடுத்துட்டு போக கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? பெரிய பெரிய அண்டாவா எடுத்துட்டு போறது சிறப்புன்ற மாதிரி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு முதல்ல பாத்திரத்தை விரிக்கணும். இந்த பாத்திரம் எவ்வளவு தூரத்துக்கு விரியும் அப்படின்னா, இந்த ஆன்மாங்கிற பாத்திரம் எவ்வளவு தூரத்துக்கு நினைக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு விரியும். அதான சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய திருவம்பாவர். என்னது? பாதாளம் ஏழினம் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, பேதை ஒருபால் திருமேனி ஒன்று அல்லன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பாடல்ல இந்த
பாதாளம் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த சொல் எங்க முடியுதோ அது வரைக்கும். சொல் எங்க முடியும்? திடீர்னு நான் பாதாளம் சொன்னா என் சொல் எங்க போயிடுச்சு? லண்டன் நான் சொல்றேன். சொன்ன உடனே எங்க போயிடுச்சு? என் சொல்லு எங்க போயிடுச்சு? லண்டனுக்கு போயிடுச்சு. லண்டனுக்கு. இன்னும் கவனிங்க. லண்டன் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த சொல்ல முடியும். உங்களுக்கு அதனுடைய பொருள் தெரிஞ்சா மட்டும்தான் சொல்ல பிரயோகிக்க முடியும். நீங்க சொல்லுகின்ற பொருள்ல நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அங்க போயிடும். அப்போ நம்மளுடைய சொல் எங்க போகுதோ நம்முடைய ஆன்மாவும் அவ்வளவு தூரம் வியாபிக்கும். அப்ப நம்ம சொல் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லுக்கு பேர் என்ன? அந்த சொல் எது? எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிற ஒரே சொல் எது? எது சாமி? ஓம். ஓம். ஓம் புரிய மாட்டேங்குது. அதுக்காக என்ன வந்துச்சு? நமச்சிவாய. நமச்சிவாய. சிவாய நமங்க. ஏன்னா இதுக்கு நிறைய சொல்லணும். அப்ப ஓம் பிரிஞ்சு என்ன ஆச்சு? ஓம் விரிஞ்சு சிவாய நமச்சிவாய. நமச்சிவாய். ஓம் இருந்து திருவைந்தெழுத்தா மாறிடுது. திருவைந்தெழுத்தா மாறினாலும் புரிய மாட்டேங்குது. எழுத்து மாறினாலும் புரிய மாட்டேங்குது. அதனால இது என்னவா மாறிச்சு? திருவாசகம் ஆயிடுச்சுங்க. திருமுறையா மாறுச்சு. 12 திருமுறையா மாறுச்சு. 12 திருமுறையும் நாம இன்னும் விரிச்சு அப்போ விரிச்சு படிக்கணும்ல. இது என்னதான் செய்யுது? திருவாசகத்தை விரிச்சு சொல்றமே, இது என்ன செய்யுது? இப்போ உங்களை என்ன செய்யுது? பக்குவப்படுத்துதுங்க ஐயா. சமைக்குது. ஆன்மாவை சமைக்குதுன்றது ஆன்மாவை விரிக்குதுன்னு சொல்லலாமா? ஆன்மாவை விரிக்குது. எது வரைக்கும் விரிக்குது? பிரபஞ்சம் முழுக்க விரிக்குது. அதுக்கு பேருதான் என்னது? அருளை பெறுகின்ற முதல் நிலை. அப்போ விரிச்சு படிக்கிறதுனால, அதுவும் திருமுறைகளை விரிச்சு படிக்கிறதுனால நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுகின்ற பொருளும் பயனும், நாம் ஓம் என்ற திருவைந்தத்தை சொல்லுகின்ற பயனும் கிடைக்குது. இதெல்லாம் என்ன? நான் திருமுறையை படிச்சா என்னுடைய ஆன்மா பிரபஞ்சம் முழுக்க விரியும் அப்படின்னு சொல்லுவது தியரி. அப்படின்னு சொல்லுவது என்னது? தியரி. பிராக்டிக்கலா எப்படி சொல்றது? லோகநாயா தான் சொல்லணும் இதுக்கு ஆன்சர். பிராக்டிக்கலா இது பிரபஞ்சம் முழுக்க விரிஞ்சிருக்குன்னா என்ன சொல்லணும்? எப்படி சொல்றது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐயா, சிவம், கருணை, அருள், அன்பு. அதுக்கு ஒரே பொருள்னா சிவம் தான். இப்போ இந்த பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்ய பழகிருச்சான்னு பாக்குறதுதான் பிராக்டிக்கல். இப்ப நமச்சிவாய மந்திரம் சொன்னா விரிவடையும் சொல்வது தேரி. அது பிராக்டிக்கலான்னா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்ய ஆரம்பிச்சாலே போதும். அன்பு கூட குறைச்சு பண்ணிட்டு போகுது, அது வேற விஷயம். ஒருத்தவங்களுக்கு கூட பண்ணுது, ஒருத்தர் குறைச்சு பண்ணுது, அது வேற விஷயம். ஆனா அன்பு செய்ய ஆரம்பிச்சுட்டாலே எல்லா ஆன்மாவுக்கும் எந்த நிபந்தனையும் இல்லாம அன்பு செய்ய ஆரம்பிச்சுட்டாலே நீங்க நமச்சிவாய மந்திரத்தை சரியா சொல்வதற்கான சமம். தியரி தெரிஞ்சுட்டு பிராக்டிக்கல் பண்ணா இன்னும் சிறப்பு. அப்ப புரிஞ்சுதுங்களா? அப்ப அருளை பெறுவதற்கான உபாயம் என்ன? அருளை பெறுவதற்கான உபாயம் என்ன? எல்லா உயிர்களிடத்தும் அன்பு நிறைப்பது. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு நிறைப்பது. எல்லா உயிரையும் நான் எப்படி பார்க்க முடியும்? ஆனா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தணும்னு நான் சொல்றேன். அப்ப எல்லா உயிர்களிடத்தையும் எப்படி பார்க்கறது? 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கு, 4 வகை பிறப்புகள் இருக்கு, 7 வகை சென்மங்கள் இருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறப்ப நான் எல்லா உயிர்களையும் நான் எப்படி பார்க்க முடியும்? பார்த்தாதானே அன்பு செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் நான் பாக்குறேன், பார்த்தாதான் அன்பு செய்ய முடியும்னா அதுக்கான உபாயம் இன்னொரு உபாயம் தான் சிவபெருமானிடத்தே அன்பு. ஏன்னா அவன்கிட்ட அன்பு செஞ்சா அது எல்லா உயிர்களிடத்தும் இருக்கக்கூடியவன்ட்டு அன்பு செய்ய. அதனால சிவபெருமானை அன்பு செய்ய வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அன்பு செஞ்சுட்டு மிச்ச அன்பை சிவபெருமான்கிட்ட பண்ணோம் அப்படின்னா 100% நீங்க எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்யறீங்கன்னு. இப்ப புரிஞ்சிருச்சா? இப்ப சிவத்தையும் அன்பு செய்யணும், அதே சமயத்துல எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்யணும். எல்லா உயிர்களையும் நான் பார்க்க முடியாது. நீங்க 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 அண்டார்டிகா காரனை பார்க்க முடியுமா? ஆஸ்திரேலியா காரனை பார்க்க முடியுமா? கனடா காரனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும், போனா பார்க்கலாம். ஆனா அது பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு இல்லை. அப்போ அவளெல்லாம் எங்க போகணும்? நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு பாக்குற எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம்.
மிச்சம் இருந்தா சிவபெருமான்கிட்ட செய்வோம். இது ரெண்டும் செஞ்சா நமச்சிவாய மந்திரத்தை 100% சொன்னது. நீங்க அப்படி செஞ்சுட்டீங்க, நான் நினைச்சு பாருங்க. அப்போ இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஒரே ஒரு செய்தி இந்த ஒரு செய்தி எல்லாரும் கவனிக்கலாம். ஒரு செய்தி எல்லாரும் உற்று கவனிக்கலாம். என்ன அப்படின்னா, பண்ணிய பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. இல்ல கரெக்டா? அதை கரெக்டா சொல்லுங்க. பயின்ற பாவத்தையா? அது எப்படி வரும்? கரெக்டா சொல்லுங்க. பண்ணி நின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. பண்ணி நின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. ஆனா நான் நமச்சிவாயன் சொல்றப்போ என் பாவம் போகலையே சாமி கேக்குறோம்ல கேள்வி. நாம ஞான சம்பந்தம் சொல்லிட்டு போயிட்டீங்க. இல்லக விளக்கது இருளை, நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படி சொல்றோம். ஒளி என்கிட்ட வந்த மாதிரி தெரியலையே, இருளுக்குள்ளதான் இருக்கிற மாதிரி புரியுதுன்னா, நமச்சிவாய மந்திரத்துக்கான பொருளை உணர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை இப்படி உச்சரிக்கணும். எப்படி? எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் நமச்சிவாய என்று சொல்லுகின்ற சிவபெருமானிடத்த அன்பும் சரியா செய்யும் போது நமச்சிவாய மந்திரம் சொன்னதுக்கு சமம். அப்ப என்ன ஆகும்? நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய். அப்பதான் இருக்கும். புரிஞ்சுக்கிச்சுங்களா? இப்ப நமச்சிவாய மந்திரம் சொல்வது எதுக்காகன்னா, தியரிட்டிக்கலா சொல்லிட்டு இருக்கோம். பிராக்டிக்கலா சொல்லும் போது எதுன்னா, நமச்சிவாயம் சொல்றப்ப கடுப்பு வந்து, என்னடா நான் நமச்சிவாயம் சொல்லிருக்கேன், எல்லாரும் அங்க பாத்துட்டு இருக்கீங்க, எல்லாரு மேலேயும் கோவப்பட்டோம்னா நமச்சிவாயம் மந்திரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நமக்கு எப்ப கோபம் இல்லாம, பகை இல்லாம, அன்போட, எல்லாரிடத்தும் சமமா செய்கின்ற அன்போட நம்மளால நீங்க நமச்சிவாய மந்திரம் கூட சொல்ல தேவையில்லை. நீங்க நமச்சிவாய மந்திரம் ஈஸி டாஸ்க். ஆனா எல்லார்கிட்டயும் அன்பு செய்யறது ஈஸி டாஸ்கா? ஆனா நமச்சிவாய மந்திரம் சொல்ல இல்ல. ஆனா ஒண்ணு உறுதி, நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல எல்லாருமே அன்பு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் அதனுடைய பெரிய பக்குவம். எல்லார்கிட்டும் அன்பு செய்ய முடியாது. நமச்சிவாய மந்திரம் சொல்ல என்ன ஆகும்? தம்பி அமைதியா உட்காரு, மூச்சு காத்த கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னா கஷ்டம். நமச்சிவாய மந்திரம் சொல்லணும். அப்ப நமச்சிவாய மந்திரம் சொல்ல என்ன ஆகும்? அப்படியே மூச்சு காத்து சீரா வந்து நம்முடைய மனமானது அடங்கி உட்காந்துரும். யார் மேலையும் கோவம் வராது, எல்லாரு மேலையும் அன்பு. எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்ல? ஆனா கடைசி வரைக்கும் நமச்சிவாய மந்திரம் சொல்லியும் எனக்கு வந்து சரியான அன்பு யாரிடமும் ஏற்படவில்லை அப்படின்னா, அந்த பானையில ஓட்டை இருக்குன்னு இருக்கும். நமச்சிவாய மந்திர பானையில ஓட்டை இருக்கு, அதான் அடைச்சே ஆகும். அதை அடைச்சுன்னு சொன்னா சரியாகும். அப்போ இந்த ஒரு நினைப்பு தான் அருளை பெறுகின்ற வழி. இதுதான் அருள் பத்து சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சிறப்புன்னு சொல்லி 10வது பாடலுக்குள்ள போயிடலாம். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடலாம். அரியன் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டா நல்லா இருக்காது. ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். 2 நிமிஷம் தான் சுவாமி. அங்க இருக்கேன்னா எனக்கு அங்கேயும் டைமிங் வந்து டிஃபரன்ஸ் இன்னும் மைண்ட்லயே எனக்கு இருக்கு. சரி, 10வது பாடல் படிக்கலாமா? 10வது பாடல் படிக்கலாமா? யாராவது படிங்க சுவாமி. 10வது பாடல் திருந்துவார் தொழில் திருப்பெருந்துறை. கரெக்டா 9:40க்கு நம்ம முடிச்சிடறோம். அம்மா சாந்தி அம்மா பாடுறீங்களா? பாடுறேன் சாமி. திருச்சிற்றம்பலம். திருந்துவார் பொழில் சூழ் திரு பெருந்துறையில் செழுமலர் கூறுந்தம் மேவிய சீர் இருந்தவரின் நீயே சரணினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவன் நினைந்து ஆதரித்தழைத்தால் அலை கடல் அதனுளே நின்று பொருந்தவ கையிலை புகு நெறி இது கான் போதராயின்று அருளாயே அருளாயே. என்ன அருமை சாமி. உருகிட்டோம். இதுல பார்த்தோம்னா திருந்துவார் பொழில் சூழ்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது இந்த பொழில் சோலை என்று சொல்லுகின்ற பொழில் திருந்தி கொண்டே இருக்கும். ஏன்னா ஒண்ணு காயும் பூக்கும், ஒண்ணு வாரம். இது மாதிரி
நம்முடைய மனசு என்ன ஆகும்? ஒண்ணு ஒரு சில சமயம் காஞ்சு போகும், ஒரு சில சமயம் பூக்கும், ஒரு சில சமயம் கனியும், ஒரு சில சமயம் குலுங்கும். அப்புறம் நம்மளுடைய மனசு என்ன ஆகும்? மாறிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழல் நிறைந்த அந்த திருப்பெருந்துறையில குருந்த மரத்துக்கு கீழே சிவபெருமான் இருந்தா, இருந்தவாறு என்னன்னா அவன் என்ன பண்ண மாட்டான். சிவம்னா என்ன பண்ணாது? சிவம்னா அசையாது. அது பேர் தான் சிவம். அசையாததுக்கு பேர் தான் சிவம். மாறாது. அசைவு என்றால் என்ன அப்படின்னா சிறிதும் மாற்றம் இல்லாதது. சிறிது மாறக்கூடியது. அசைவு என்ன அர்த்தம்? சின்னதா மாறினா அது பேரு அசைவு. சின்னதா மைன்யூட்டா மாறினா அது பேரு அசைவு. சைவுன்னு என்ன அர்த்தம்? மைன்யூட் மாற்றங்கள் கூட இல்லாததுக்கு பேரு சைவு. சின்ன மாற்றம் கூட இல்லாததுக்கு பேரு சைவு. அப்ப அதுல வந்தவன் தான் சைவன். யாரு? சிவபெருமான். சைவம்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நாம சாப்பிடுற பொருள் தான் சைவம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். நம்ம மனசுதான் சைவம். நம்ம மனசு ஆடாம அகலாம அப்படியே ஒரு இடத்துல நேர்கோட்டா நின்னு அது பேரு சைவம். தாவர சங்கமம். ஆமா, தாவரம்ன்றதும் சைவமும் ஒண்ணுதான். தாவரம் எப்படி ஆடாம அசையாம இருக்கோ அது மாதிரி நம்ம மனம் அசையாம இருந்தா சைவம். பொருள்ல சாப்பிடுற பொருள் எதுக்கு அசைவம் சைவம் சொல்றோம்? நிக்கிற பொருளை ஆடாம அசையாம இருக்கிற பொருளை எடுத்து சாப்பிட்டா சைவம், ஓடுற பொருளை எடுத்து சாப்பிட்டா அசைவம். அவ்வளவுதான். அப்போ உணவுக்கும் அதுதான் பொருத்தம், மனதுக்கும். அப்போ நாம உணவுல கட்டுப்பாடு இருக்கும். உண்மையிலே இன்னைக்கு சைவம் நல்லா சாப்பிடணும். ஆனா மனத்திலையும் சைவமா இருக்கிறதுக்கு பேர் தான் முழு சைவம். அப்போ சிவபெருமான் என்ன பண்றான் அப்படின்னா இருந்தவாறு எண்ணி அவன் ஆடமாட்டான். இப்ப பாருங்களேன், நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இதுல ஏறுவீங்கல்ல, எஸ்கலேட்டர்ல ஏறுவீங்கல்ல, ஏறுறப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஏறி என்ன பண்ணணும்? நின்னுக்கணும் இல்ல? எஸ்கலேட்டர் ஏறி என்ன பண்ணணும்? எஸ்கலேட்டர்ல ஏறி நின்னுக்கணும். நின்னுக்கிட்டா என்ன பண்ணும்? ஏன்னா அது மூவாகிறதுனால நாம நின்னுக்கணும். நம்ம நார்மல் படிக்கட்டா இருந்தா என்ன பண்ணுவோம்? அது நிலையா இருக்கும், நாம ஏறணும், நாம மூவ் ஆகணும். அப்போ ஒரு பொருள் நிலையா இருக்கணும், ஒரு பொருள் மூவ் ஆகிற பொருளா இருக்கும். அப்படி ரெண்டுமே. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் பார்த்தேனே முந்தானேத்து ஒருத்தர் எங்க ஏர்போர்ட்ல எஸ்கலேட்டர்லயும் நான் ஏறிட்டு இருக்கேன். எஸ்கலேட்டர் இருக்கு, எஸ்கலேட்டர்ல ஏறி படியும் மேல போயிட்டு இருக்கு, அவரும் ஏறி போறாரு. இது தேவையில்லாது. ஒண்ணு என்ன பண்ணணும்னா நாம எஸ்கலேட்டர் நின்னுட்டு அமைதியா நிக்கணும். இல்லன்னா படிக்கட்டை சூஸ் பண்ணி போகணும். படிக்கட்டுல சூஸ் பண்ணா படிக்கட்டு நிலையா நிரந்தரமா இருக்கும், நம்ம ஏறி போகலாம். அவர் ரெண்டையுமே செஞ்சாரு. ரெண்டுமே பயனற்றது. அந்த இடத்துல தேவை. ஒண்ணு நாம சோபஸ்டிகேட்டா இருக்கணும், இல்லையா நம்ம நடக்கிறதா இருந்தா அந்த இடத்துல நம்ம பண்ண சரி, அதை விட்டுறலாம். ஆக சிவபெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் நிலையா இருக்கிறதே நாம என்ன பண்றதுக்காக, அவன் நிலையா இருக்கிறதே நாம மூவ் ஆகணும்ன்றதுக்காக. சப்போஸ் அவன் மூவ் ஆனா நம்ம என்ன ஆகும்? நல்லா கவனிக்கணும். சிவம் நிலைத்திருப்பதே நாம் என்ன பண்ணணும்? அசைவதற்காக, நாம மூவ் ஆகிறதுக்காக. அவன் அசைஞ்சா என்ன ஆகும்? அருமை. அவன் அசைஞ்சா நாம அசைய முடியாது, நாம நிலையாயிருவோம். அவன் நிலையா இருக்கிறதே நாம அசையணும், நாம மூவ் ஆகணும்ன்றதுக்காக. அவன் மூவ் ஆனா நாம அசைய மாட்டோம். புரியுதுங்களா? அவன் மூவ் ஆனா நாம அசைய மாட்டோம். அதனாலதான் அவன் ஆடுகின்ற திருக்கூத்தை பார்த்த உடனே அசையாம நின்னுக்கிறான். நடுரோட்ல யாராவது ஆடினா என்ன பண்ணுவோம்? நடுரோட்ல எல்லாரும் மூவ் ஆயிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் ஆடுறாரு, என்ன ஆயிடுவோம்? எல்லாரும் நின்றுவோம். அதனாலதான் ஆடல் தொழிலை தன்னுடைய விஷயமாக கொண்டிருக்கான் சொல்றோம். எந்த சமயத்திலயாவது இருக்கா அப்படி ஒருத்தன்? ஆடுறவன் எவனாவது இருக்கானா? அவன் ஆடும் போது நாம நிப்போம். அவன் ஆடல் தொழில், அவன் ஆடுகின்ற திருக்கூத்து எதுக்குன்னா நாம நிற்பதற்காக, நாம நிலைத்த பொருளாக, நாம சைவனாக மாறுவதற்காக அவன் அசைந்து கொண்டிருக்கின்றான். நாம சைவனாக மாறுவதற்காக அவன் அசைஞ்சு கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட ஆடலை, அப்பேற்பட்ட பொறுப்பை நாம இருக்கணும். இது அதனாலதான் சிவபெருமானுடைய ஆடல், அந்த நடராசரை பார்த்த உடனே என்ன ஆகும்? இந்த மனம் என்ன ஆயிடும்? குத்துக்கால் போட்டு உட்காந்துரும். நடராசருடைய அந்த வடிவத்தை பார்த்த உடனே இந்த மனமானது குத்துக்கால் போட்டு உட்காந்துரும், ஆடாது. அவன் ஆடுறதுனால இது ஆடாது. எவ்வளவு பெரிய தத்துவம்! அவன் ஆடுகின்ற தொழில் நம்மளை ஆடாம நிக்க வைக்கிறதுக்காக.
அவனுடைய திருவடிவம், அவனுடைய அந்த லிங்க திருமேனி ஆடாம அசையாம நிற்பது நம்மளை ஆட வைக்கிறதுக்காக. திருமேனி பார்க்கும்போது, லிங்க திருமேனி பார்க்கும்போது கூத்தாடும், அவனுடைய ஆடுகின்ற திருக்கூத்து பார்க்கும்போது நிலைத்து நின்று ஆடும். இதுதான் நம்மளுடைய மிகச்சிறந்த ஒரு நிலைப்பாடு. அந்த வகையில இந்த ஒரு இடத்த மட்டும் சொல்லி நினைக்கிறேன். அருந்தவான்னு சொன்ன அருந்தவம்னா என்னது? அருந்தவம்னா என்னது சாமி? அருந்தவம்னா என்ன? இதுக்குதான் அடிக்கடி டெஸ்ட் வைக்கணும்ன்றது. இனிமே உங்க உள்ளுக்குள்ள வந்தவொடனே 20 மார்க்குக்கு ஒரு டெஸ்ட் வச்சு, ஒரு கூகுள் ஃபார்மை கொடுத்து எல்லாரையும் ஃபில் பண்ண வச்சு, அந்த மார்க் செய்யற்கரிய தவம், வழி இல்லாத தவங்கய்யா. சுதாமா 100 சுதாமா. தவம்னாலே என்ன? வலியுடையது. தவம்னாலே வலியுடையது. என்ன அர்த்தம்? தவம்னா என்ன? எல்லா வழியும் யார் பொறுக்கிறாங்களோ, யார் எந்த உயிருக்கும் ஊறு செய்யாம இருக்கிறாங்களோ அதுக்கு பேரு தான் தவம் சொல்றோம். ஏற்கனவே சொன்னோம்ல, தவம்னா என்ன? தவம் என்பது என்னன்னா, உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு ஊறுகண் செய்யாமை, அற்றே தவத்தின் இதுதான் தவத்தை பத்தி நம்மளுடைய அடியார்கள் நம்மளுடைய சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் சாமி, ஒரு முக்கியமான விஷயம். மன்னிக்கணும். உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு ஊறு செய்யாமை, அற்ற. அப்போ நமக்கு வலியை பொறுக்கிறது பேர் தான் தவம். ஆனா சில நேரம் சில தவங்கள் இனிமையத்தவம், அந்த தவத்துக்கு பேரு அருந்தவம்னு பேரு. வலி இல்லாத தவத்துக்கு அருந்தவம். எடுத்துக்காட்டு என்ன தவம்? வலி. உலகத்திலேயே பெரிய வலி எது? உலகத்திலேயே பெரிய வலி எது? பிரசவ வலி. 200 எத்தனையோ எலும்புகள் நொடுங்குவதற்கு சமமான இடம் பிரசவம். ஆனா அந்த பிரசவத்தின் போது அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடும்? முதல்ல பிரசவ வலி என்பது தவம். அந்த தவத்துல அந்த குழந்தைய பார்த்தவன என்ன ஆயிடுது? அருந்தவமா மாறிடுது. அது போல சிவனை நினைந்து நம்ம நினைச்சிருக்கோம்ல, அவர் பிள்ளை அறுத்தாரு, மனைவிய கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தன்னுடைய உயிரையே நீத்தாரு. இது மாதிரி பல இடத்துல இதெல்லாம் பாக்குறதுக்கு வழியா தெரியுது. அவர்கள் என்ன பண்ணாங்க? சிவத்தை நினைச்சுக்கிட்டே பண்ணனால அவங்களுக்கு அதுல எந்த வழியும் தெரியல. அவங்க செஞ்சதெல்லாம் என்னது? அவங்க செஞ்சதுல என்ன சாமி? அருந்தவம். அவங்க செஞ்சது அருந்தவம். அந்த அருந்தவத்தை நம்ம உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் வழியா நினைக்கிறப்போ இது வழி இல்ல, சிவபெருமான் நினைத்து செய்யும் போது அந்த வழிகள் எல்லாம் இன்பமா மாறக்கூடியதா மாறும். அதுக்கு பேரு அருந்தவா. அதனால சிவபெருமான் என்ன சொன்னான்? அருந்தவான்னு பேரு. அவன் ஆடிக்கிட்டே இருக்கான்ல, சொன்னார்ல மதுரையில, என்ன சொன்னாரு? என்ன ஒரு காலையே தூக்கி ஆடிக்கிட்டு இருக்க, அவனுக்கு வலிக்க போகுது, மாத்தி ஆடு அப்படின்னு. அவனுக்கு வலிக்குமா? ஏன் வலிக்காது? ஏன் சிவபெருமானுக்கு வலிக்காது? ஏன் சிவபெருமானுக்கு? அருந்தவன் சார். அதனால ஐயா அருந்தவன், அதனால அவருக்கு வலிக்காது. இல்ல, ஏன் எப்படி அருந்தவமா மாறுது? அவர் ஐயா சரவணையா சாமி, உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவன். சரி, அவனுக்கு அருந்தவம் ஏன் சொல்றோம்னா, அவன் எல்லாம் ஒளி பெறும் போது அவனுக்கு இறைவனுக்கு அருந்தவம். இல்ல, அவனும் அதேதான். அவனும் ஆடுறப்போ அவனுக்கு வலி எப்படி தாய் தன்னுடைய குழந்தைய சுமக்கிறப்போ அவனுக்கு வலி இருக்காதோ, அது போல அவன் எல்லாரையும் குழந்தைய நினைச்சுக்கிட்டு ஆடுறான். அதனால அவனுக்கு என்னைக்குமே வலிக்காது. அவன் எல்லாரும் அவனுக்கு குழந்தைதான். அதனால அவனுக்கு ஒரு காலம் வலிக்க போறது இல்ல. ஆக அருந்தவன் யாரு? சிவபெருமான். அவனுக்கு பேர் அருந்தவன் பேர். இதுல கடைசியா சொல்லி முடிக்கிறாரு. அருந்தவா நினைத்து ஆதரித்து அழைத்தால் அலைக்கடல் அதனுள்ளே நின்று பொருந்தவா கையிலை புகுநெறி. இதுதான் இந்த மொத்த, நல்லா கவனிங்க, மொத்த அருள் பத்தோட ஒரு வரி, மொத்த அருள் பத்தோட ஒரு நுட்பமான ரகசியம்னா என்னது? ரகசியம் என்னது சாமி? ரகசியம் என்றால் என்ன? ரகசியம் என்னது? அவருக்கு மட்டுமே தனக்கு மட்டுமே தெரிவது ரகசியம் சொல்ல முடியாது. அது அறிவு. தனக்கு மட்டுமே தெரிவது அறிவு. ரகசியம்னா என்னன்னா,
மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி என்னவா இருக்கு? நுட்பமா இருக்கு. எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு செய்தி என்னவா இருக்குன்னா நுட்பமா இருந்தா அதுக்கு ரகசியம். நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் தெரிய வேண்டிய செய்தி நுட்பமாக இருந்தால் அதுக்கு பேரு ரகசியம். புரிஞ்சுதுங்களா? இந்த அருள் பத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம் எதுன்னா, நல்லா சொல்ல, நான் ஒரு ரகசியம் சொல்ல போறேன். எல்லாரும் உங்க காதை காட்டுங்க, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். இந்த அருள் பத்தினுடைய முக்கியமான ரகசியம் என்னன்னா கையிலை புகுநெறி. சொல்லிட்டாரு பாருங்க. கையிலை புகுநெறிதான் இந்த அருள் பத்தோட ரகசியமே. கையிலை புகுநெறி, கையிலை புகுநெறிய எனக்கு இதுதான்னு காட்டுப்பா. அப்படி காட்டிட்டேன்னா எனக்குள்ள அருள் நிறைஞ்சிரும். அப்போ அந்த கையிலை புகுநெறிய காட்டுவதற்கு பேர். அப்போ இந்த மொத்த அருள் பத்தினுடைய ரகசியம் எங்க இருக்குன்னா கையில். 10வது பாட்டு வச்சிருக்கீங்களா கையில? ஏதாவது 10வது பாட்டுல எழுதியிருக்கா? பொருந்தவா கையிலை புகுநெறி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கையிலை புகுநெறின்னு எனக்கு சொல்லிருப்பா. அதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட்டிங். உன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன்ல, அதந்துவே எப்பா இருக்கியா? இருக்கேன். எப்பா இருக்கியா? இருக்கேன். எப்பா இருக்கியா? இருக்கேன். யோ, உன்னை இருக்கியான்னு கேட்டதே உங்க வெளியே வந்து ஒண்ணு சொல்றதுக்காகத்தான். நீ உள்ளுக்குள்ளே உட்காந்து இருக்கேன்னு சொல்றதுக்காக சொல்ற. அப்படிதானே 9 பாட்டுலயும் இருக்கியா இருக்கியா இருக்கியான்னு கேட்டவரு என்ன சொல்லிட்டாரு? இதுதான் என்று போதராய் எனக்கு சொல்லு என்று அருளாய். அதுதான் எனக்கு நீ அருள் செய்வது. சிவபெருமானே, நீ எனக்கு அருள் செய்வது என்னன்னா கையிலை புகுநெறியை இதுதான் கையிலை புகுநெறின்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றேன். அப்போ மொத்த பாட்டினுடைய ரகசியமே இங்கதான் இருக்கு. கையிலை புகுநெறியில தான் இருக்கு. இந்த மொத்த ரகசியத்தையும் வருகின்ற அமர்வுகள்ல போட்டு உடைச்சு துவம்சம் பண்ணி அந்த கையிலை புகுநெறிய தெரிஞ்சுக்கிட்டு அருளை வாரி வாரி பெறப்போகின்றோம் என்று சொல்லி இந்த அளவிலே சஸ்பென்ஸ் வச்சு ரகசியம் வச்சு இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றோம். இன்னும் 10 ஆகலைங்க ஐயா, 9:45 தான் ஆயிருக்கு. அது 10 ஆயிடுங்கம்மா. இன்னும் வாழ்த்து பாடு பாடி முடிச்சா அடுத்து 10 ஆயிடும். உண்மை இல்ல, என்ன மக்கள் ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா அவங்க வாழ்த்து பாடல் எல்லாம் 10 மணிக்கு மேலதான் பாடுவாங்க. ஐயா ஊருக்கு வந்திருக்கிறாருங்கம்மா. ஐயா ஊருக்கு வந்திருக்கிறாரு. அவர் ஃபேமிலியோட இருக்க வேண்டாமா? இல்ல அது எல்லாத்துக்கும் நம்ம இப்ப ஒரு புது சட்டம் வச்சிருக்கோம். இந்த வருஷத்துடைய சட்டம் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் எத்தனை மணிக்கு வந்தாலும் 9:30. இந்த வட்டம் ரொம்ப 3:45 மணிக்கு தான் வந்தேன். அதனால 3:45 மணிக்கு முடிச்சிடலான்றதுக்காக சொன்னோம். அதனால நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடியாறுகள் அதிகமான டயத்துக்கு நான் இழுக்கிறேன்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. அதனால அதையும் நம்ம சரி பண்ணி, ஏன்னா காலம் கொண்டது நாம பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். நாம ஒரே நாள்ல நிறைய பேசுறதை விட குறைவா பேசினாலும் ரொம்ப தெளிவா சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது நம்மளுடைய எண்ணம். அதனால நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால அடியாறுகள் என்ன பொறுத்தரணும் நம்ம இந்த சஸ்பென்ஸோட நிறைவு செய்யறோம். ஏன்னா இப்ப சொல்லுங்க, இந்த அருள் பத்தினுடைய ரகசியம் என்ன? இப்ப சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். கையிலை புகுநெறி. ஆகா ஆகா ஆகா, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தையில ஒரு பெரிய புக்கே போடலாம். கையிலை புகுநெறின்னு சொல்லி ஒரு புத்தகமே போடலாம். அந்த அளவுக்கு அருள் செய்திகள் நிறைந்த இடம். சாமி இவ்வளவு நேரமா கேட்டது கடைசியில இந்த கையிலை புகுநெறி என்னன்னு மட்டும் சொல்லிட்டு போயிரு. அதுக்குதான் இவ்வளவு நேரம் வாசல்ல உட்காந்துக்கிட்டு கதவை தட்டிக்கிட்டே நிற்கிறேன். அதந்துவே என்றருளாயே, அதந்துவே என்றருளாயே, அதந்துவே என்றருளாயின்னு தட்டிக்கிட்டு இருக்கேன். வெளியே வந்து கையிலை புகுநெறிய சொல்லிட்டு போப்பா சாமி, அதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி கையிலை புகுநெறிதான் அருளை பெறுவதற்கான உபாயம் என்று மிகப்பெரிய ரகசியத்தை இந்த அருள் பத்திலே சுவாமி பொதிய வைத்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த ரகசிய கருத்துக்களை வருகின்ற அமர்வுகள்ல பெருமான் மற்றும் குருநாதருடைய குருவர்களினாலே அது நம்ம அந்த ரகசியத்தை உடைச்சு உள்ளப்பாங்க என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக சரவணசாமி வாழ்த்து பாடம் அமைச்சுவார். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க.
நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம். குருவாழ்க குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மலரிட்டு மனமை மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன் ஐயா. சிஸ்வா நமச்சிவா. நன்றிங்க சுவாமி. நாம நிறைவு செய்ய போறோம். 3 நிமிடங்கள் தான். அடியார்கள் எவரேனும் கேள்விகள் இருந்தா எழுப்பலாம். உங்களுக்கு ஏதாவது பதிவுகள் இருந்தா செய்யலாம். இது அடியார்களுடைய தளம், அடியார்களுடைய காலம். நீங்க அதை நமச்சிவா. பிரேமாம்மா சுவாமி. ஐயா, தவம்னா வேண்டி பெறுவதுதானங்க. அப்ப யாகமெல்லாம் வரத்துக்குள்ள உனக்கு வேண்டும்னு சொல்லிதானே தவம் ஏற்றுறாங்க, வேள்வி செய்யறாங்கயா. இப்ப அருந்தவம்னா என்னங்கய்யா? கரெக்டான ஒரே ஆன்சர்ல எனக்கு சொல்லுங்க, எனக்கு புரியல. அதாவது தவம்னா என்னன்னா வேண்டி பெறுவது அல்ல. நீங்க நம்ம அந்த இது பண்றாங்க இல்லையா, அது வேண்டி பெறுவது என்பது தவம் சொல்ற. நம்மளுடைய வள்ளுவர் என்ன சொல்ற? ஐயா, தவமா தவம் இருந்து பெத்து எடுத்து நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்கய்யா. எல்லாமே தவம்னா தவனா வேண்டி பெறுவது தானே சொல்றோம். நம்ம ஒரு பெருமாட்டை வேண்டது வரம் தான் வேண்டி பெறுவது. வரம் தான் வேண்டி பெறுவது. தவம் என்பது அதற்கான முயற்சி. வரத்திற்கான முயற்சிக்கு பேரு தவம்னு பேரு. வரம் தான் வேண்டி பெறுவது. வரம் சொல்றோம் இல்லையா, அதுதான் வேண்டி. தவம்னா என்னன்னு வள்ளுவர் சொல்றாங்க. தவம்னு ஒரு அதிகாரமே வச்சு அதை முதல்ல உற்ற நோய் நோன்றல். அப்போ நமக்கு ஏற்படுகின்ற வழியை நாம பொறுத்து கொள்வது பேருதான் தவம்னு சொல்றோம். உற்ற நோய் நோன்றல். உயிர்க்கு ஊறுகன் செய்யாம, எந்த உயிருக்கும் ஊறு செய்யாம இருக்கிறது. இந்த இதுக்கு 2க்கு பேரு தான் தவம். எது சொல்றாரு? நமக்கு வருகின்ற வழியை நாமளே முழுங்கி கொள்வதும், அது போல எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாம இருப்பதும் தான் தவம். நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சம அக்னிக்கு முன்னாடி அன்னை பராசக்தி தவம் பண்ணிருப்பா. அப்ப அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு வலி இருந்திருக்கும்? அவ நோன்றாள்ல, உற்ற நோயை நோன்றாள் இல்லையா, அதனால அது தவம். நீங்க பாத்தீங்கன்னா புற்றுக்கு நடுவுல உட்கார்ந்து தவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? வலிய அவங்களுக்கு ஏற்படுகின்ற பசி, தூக்கம், எல்லா வழிகளையும் என்ன பண்றாங்க? விழுங்கிக் கொள்வதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா தவம். அப்போ தவம்னா என்னன்னா நமக்கு வருகின்ற, அதனாலதான் கோவில்கள்ல நம்ம விரதம் இருக்கிறப்ப என்ன வரும்? வலி வரும். அதே போல கடுமையா முட்டி போட்டு நடக்கிறது, அதுக்கப்புறம் அழகு குத்திக்கிறது, காவடி எடுக்கிறது, சாமிக்காக நடந்து போறது, அங்க ரொம்ப தூரம் இது பண்றது, அந்த மாதிரியான அதெல்லாம் வழிகின்ற வழிகளை நோக்கிறது. நோன்புன்னு என்ன அர்த்தம்? நோற்றல்னு என்ன அர்த்தம் சாமி? நோன்புனா முதல்ல என்ன அர்த்தம்? நோற்றல்னா ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் நோன்பு. நோன்புன்னு என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்வதற்கு பேர், அதுக்கு பேர் நோன்பு. எதை ஏற்றுக்கொள்வது? வழிகளை ஏற்றுக்கொள்வது பேர் தான் நோன்பு. ஜாலிய ஏற்றுக்கொள்வது பேர் நோன்பு கிடையாது. வழிகள் அவனுக்காக நோன்பு இருக்கிறாங்க. என்ன நோன்பு? மார்கழி மாதம் திருவம்பாவை காலைல எந்திரிச்சு நோன்புனா, காலைல எந்திரிக்க முடியாது, வலி ஏற்படும். குளிக்க முடியாது, வலி ஏற்படும். அந்த நேரத்துல அப்ப இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் நோன்பு. அந்த நோன்பு தவத்தினுடைய ஒரு பகுதி. ஆனா தவத்தினுடைய இன்னொரு பகுதி என்ன? நீ நோன்பு இருக்கும் போது எந்த உயிருக்கும் ஊறு செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே போன அமர்வுல சொன்னோம். மாமியார் என்ன சொல்லிருவாங்க? 4 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடு அப்படின்னு மாமியார் சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு என்ன வந்துடும்? வலி வந்துடும். வலி வந்த உடனே என்ன பண்ணிக்கிடுவாங்க? பொறுத்துக்குவாங்க. நான் எந்திரிச்சு கோலம் போறேன்னு பொறுத்துட்டு எந்திரிக்கிறேன் பேர் வழி என்ன பண்ணுவாங்க? நீ தானே 4 மணிக்கு எந்திரிக்க சொன்ன. பாத்திரத்தை உருட்டி தவிச்சு ஊர்ல இருக்க அத்தனை பேர் எந்திரிக்கணும். நான் எந்திரிச்சேன்லடா, நீங்க எல்லாம் நிம்மதியா தூங்குறீங்களா? எந்திரிங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்ல. அப்ப உற்ற நோய் நோக்கிறாங்க, உற்ற நோய ஏத்துக்கிறாங்க, அவங்க வர்ற வழி ஏத்துக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க? எல்லா உயிர்களுக்கும் ஊறு செய்யறாங்க. அப்ப அது என்ன ஆகாது? தவமா ஆகாது. கண்ணகி உற்ற நோய நோன்று அவ கணவனை கொண்டுட்டான்னு சொன்னோடனே மொத்த மதுரைக்கு பத்தி எறியட்டும்னு சொன்னா என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சா? உயிருக்கு ஊராயிடுச்சா? உற்ற நோய் நோன்றல் மட்டும் தவம் அல்ல, உயிருக்கு ஊறுதன் செய்யாமையும் தவம். 2ம் சேர்த்து செஞ்சாக்கு வரும் தவம். ஆனா தவம்னாலே வலி வரும். ஆனா அருந்தவம்னு பண்ணா என்ன பண்ணா? வலி இல்லாத தவம். இன்பமான தவத்துக்கு அருந்தவம்னு பேரு. அந்த இன்பமான தவம் எடுத்துக்காட்டு எதுன்னா
ஒரு தாய் கருவுற்று ஒரு குழந்தையை பெறுவது வலி. ஆனா குழந்தையோட திருமுகம் பார்த்த உடனே செஞ்ச தவம் அருந்தவமா மாறுவது போல சிவபெருமானுடைய திருமுகத்தை நினைத்தே நாம தவம் செஞ்சா வலி இல்லாத இனிமையான தவம் செய்யப்படும். அப்ப வலி இல்லாத இனிமையான தவத்துக்கு பேரு அருந்தவம்னு பேரு. அதுதான் இனிமையான தவம். புரிஞ்சுதுங்களா சாமி? பிரேமம்மா, வரம் வேற தவம் வேற. வரம் தான் கேட்டு பெறுவது. தவம் என்பது நோன்பிருத்தலுக்கு பேரு தான் தவம். நோன்றல், அதுக்கு பேரு தவம். சரிங்களா? நல்லது. வேற ஒரு அடியார்களுக்கு வாய்ப்பு. அருமையான கேள்வி. மதிலாமா சுவாமி? கேக்குதுங்க சுவாமி. ஐயா சாந்தி அம்மா மைக் ஆஃப் பண்ணி. மனம் சொன்னால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. அப்ப அதுக்கு என்னங்க ஐயா செய்யணும்? அப்ப நம்ம மனம் எப்படி இருக்கு, அதுக்கு நாம என்ன செய்யணும்? மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க தேவையில்லை. எப்ப என் மனம் செம்மையாயிடுச்சு? இன்னைக்கும் அதுதான் நம்ம சொன்னோம் இல்ல. நமச்சிவாய மந்திரம் நீங்க சொல்வதனால என்ன ஆகும்? எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பிறக்கும். அன்பு பிறக்கணும், பிறக்கும் இல்ல பிறக்கணும். அப்படி பிறக்கிறனா நமச்சிவாய மந்திரத்துக்கு தப்பு இருக்கு. இப்ப எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? மனம் அது செம்மையாயிடுச்சு. இப்ப நீங்க நமச்சிவாய மந்திரம் சொல்ல தேவையில்லை. முன்னாடி நமச்சிவாய மந்திரம் சொல்லி மனத்தை செம்மையாக்கி எல்லா உயிரிழத்து அன்பு செலுத்தணும்ன்றதுக்காக பண்ணீங்க. இப்ப உண்மையா உங்க மனசு எல்லாரையும் பார்த்தா யாரையும் வெறுக்க மாட்டேங்குது, எல்லாருக்கிட்டையும் அன்பு செய்யுது அப்படின்னா மனம் செம்மையாயிருச்சு. இப்ப மனம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? மந்திரம் முதல்ல வாய் தானே மந்திரம் சொல்லுச்சு, இப்ப மனம் மந்திரம் சொல்லிட்டு. அதனால வாயினால சொல்ல தேவையில்லை. மனம் செம்மையானால் மனசு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடும், வாய் நிறுத்திடும். வாயினால மந்திரம் சொன்னா மனம் செம்மையாகும். கண்டிப்பா நீங்க நமச்சிவாய மந்திரம் சொல்லுங்க, எல்லாருமேலயும் அன்பு வரும். எடுத்துக்காட்டு பாவிதான். இந்த பாவிக்கு அன்பு செய்ய தெரியுமா? இந்த பாவிக்கு ஏதாவது அன்பு? அந்த அன்பினுடைய ஒரு சின்ன ஒரு நூலிலை கூட இல்லாத ஒருவன் தான் அடியேன். அவன் இந்த பாவி இன்னைக்கு அன்பு செய்யறேன் அப்படின்னா அது உண்மையிலேயே நமச்சிவாய மந்திரம் தான். யார பார்த்தாலும் அன்பு, யார பார்த்தாலும் அன்பு. அடியார்கள்னா இன்னும் கூட அலாதியான அன்பு வருது. அதுக்கு காரணம் அடியா. அப்ப அடிய நமச்சிவாய மந்திரத்தில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பேன். நான் இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் யாருமே பண்ண முடியாது. நான் 5 வருஷம் 10 வருஷம் வெளியில தனியாவே இருந்தனால என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன் நமச்சிவாய மந்திரத்தை வச்சுக்கிட்டு. அவ்வளோ நமச்சிவாய மந்திரம், அவ்வளோ விஷயம். நடக்கும்போது கையில ஜெபமாலை இல்லாம நடக்க மாட்டேன். என் கையில எப்பயுமே அடியன் இந்த ருத்ராட்ச மாலையை தான் கையில அப்படி கட்டியிருப்பேன். அந்த மைனர் செயின் மாதிரி நடந்து போறப்ப அப்படி காவுத்தி கையில வச்சுட்டு நமச்சிவாய மந்திரத்தை எண்ணிட்டே தான் போவோம். யார் கூடயும் பேச்சுவார்த்தை கிடையாது. சரி, எனக்கு நடக்கிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு நாளும் அங்க நடக்கிறதுக்கும் போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரமும் நமச்சிவாய மந்திரம் தான், நமச்சிவாய மந்திரம் தான், நமச்சிவாய மந்திரம் தான் அப்படின்னு மந்திரங்களை பல முறை உருப்போட்டு செய்தனால பலன்தான் எங்க அடியவர் திருவடிக்கு அன்பு செய்கின்ற ஆற்றல் கிடைத்திருக்கு. அந்த அன்பு அடியன் பெற்றிருக்கு. அருமையான கேள்வி. மதிலாமா, பிரேமாமாவும் அருமையான கேள்வி. அல்லியம்மா சுவாமி. சிவாய நமங்க ஐயா, திருவடி வணங்கிருங்க ஐயா. இவ்வளவு நாள் நானும் திருவாசகம் கேட்டிருக்கேங்க ஐயா, உண்மை விளக்கு இந்த மாதிரி எல்லா இதுவும் கேக்குறேங்க ஐயா பெரிய புராண்ல இருந்து. ஆனா உங்களா மாதிரி இப்படி புரியற மாதிரி விளக்கமா எங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கலீங்க ஐயா. உண்மையிலேயேங்க ஐயா, இது நான் ஆத்மார்த்தமா உங்ககிட்ட சொல்றேங்க ஐயா. அதனாலதாங்க ஐயா எனக்கு என்ன ஒரு வகுப்புக்கே வர முடியலனாலும் கூட எப்படியும் ஐயாவது கேட்கணும்ட்டு ரொம்ப பிரயத்தனப்பட்டு வரேங்க. ஒரு 2 வகுப்பு கூட நான் தவற விட்டுட்டேன். இருந்தாலும் யூடியூப்ல கேட்டுக்குவேங்க ஐயா. இப்படி விளங்குற மாதிரி எங்களுக்கு நாங்க யார்கிட்டயுமே கத்துக்கலைங்க ஐயா. உங்க திருவடிய என் சென்னிமேல் வைத்து வணங்கிக்கிறேங்க ஐயா. சிவா பெருமானே. ஒன்றும் போதா நாயன் சுவாமி, எல்லாம் குருநாதருடைய குருவர்கள் தான் தவிர அடியனாலே ஆவது ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு குருநாதர் நீங்க தாங்க ஐயா. பெருமானே, இப்படி விளக்கம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கலீங்க ஐயா யாரும். இப்படி புரியற மாதிரி சொல்லியே கொடுக்கலீங்க ஐயா இது நான் வரைக்கும். பெருமானே. சந்திரம்மா சுவாமி, அம்மா ஏதோ சொல்ல வந்தீங்க. அதாவது நான் புரிஞ்சுட்டது தப்பான்னு தெரியலங்க ஐயா. அந்த வலிகளோட செய்யறது தவம், அந்த வலிக்கு தவத்தோட செய்யற அத கடவுளோட அருள் கிடைக்குதுன்னு வைங்க, அதுதான் அருந்தவம் அப்படிங்களா? இல்ல அந்த வலிய மறந்து செய்கின்ற அந்த நோன்பு நோக்கிறதுக்கு பேரு அருந்தவம்.
தவம்னா வழிகளோட செய்வது. அதுக்குதான் எடுத்துக்காட்டு தாயினுடைய அந்த அந்த அப்ப அது கிடைக்கிற குழந்தை பரிசு மாதிரி தானேங்க ஐயா உங்களுக்கு. அப்ப நம்ம தவம் இருந்து கிடைக்கிறது கடவுளோட அருள் பரிசு தானே. ஆக 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 அப்படி வச்சுக்கலாம். அருமை அருமை, தப்பு இல்ல சாமி, அருமையான புரிதல் தான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு பிள்ளை பிறக்குமா பிறக்கலையா அது என்ன புள்ளன்னு தெரியாது. இப்ப நமக்கு பிறந்திருக்கு, நமக்கு சிவபெருமான் தான் நமக்கு தந்தையும் தெரிஞ்சிருச்சு. அவன் அருள் கன்ஃபார்மா கிடைக்கும்ன்றப்போ நம்ம வழி இல்லாத தவமே செஞ்சுக்கலாமே, அந்த வழியில் நின்று செய்ய தேவையில்லை என்ன சொல்லணும். அந்த பிள்ளை முன்னாடியே பிறந்துட்டா எப்படி இருக்கும், அந்த பிள்ளை முன்னாடியே கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு நாம் செய்கின்ற அடியவர்கள் செய்கின்ற அத்தனையும், இந்த குழந்தைய அறுத்தது, அது அப்புறம் தன்னுடைய மனைவியை கொடுத்தது, எல்லாமே அருந்தவத்துல. ஏன்னா சிவபெருமான் முழுக்க நிறைஞ்சிருந்தான். அப்ப அவனை வச்சுக்கிட்டு செஞ்ச வழி எப்பயுமே தெரியாதுன்றதுதான் இங்க சொல்லப்பட்டது, வேற ஒண்ணும் இல்ல சாமி. நன்றி நன்றி, அருமை அருமை அருமை. அடியவர்களுடைய இந்த அத்தனை செய்திகளுக்கும் நான் என்ன பரிசு அடியவர்கள் எல்லாம் இதுல ஒண்ணு உருப்படியா சொல்லிக்கிறேன் சாமி. ஒண்ணு மட்டும் உண்மை, அடிநாயனுக்குன்னு இது உண்மையிலேயே எந்த தகுதி இல்லை. குருநாதர் என்னைக்கு அவர் இருந்தவாறு இருந்து எண்ணி காமிச்சனால, குருநாதருடைய கட்டளையை செய்யணும்ன்றதுனால கிடைத்த ஒரு விஷயமே தவிர, அடிநாயனுக்கு என்ற சிறப்பு ஒரு காலம் என்றுமே வரப்போறதும் இல்லை, வந்ததும் இல்லை. அது அப்படின்றது சொல்லி குருநாதருடைய குருவடிய அடியன் சென்னி மேல சூட்டி மகிழ்ந்து. எக்ஸாம்பிள் சொல்லாங்க ஐயா. சொல்லுங்கம்மா. நீங்க செய்யற இந்த தவம் அருந்தவமா மாறுறது, இந்த அடியார்கள் மாறும்போது நாங்க இப்ப ஞானம் பெறமோ அது உங்களுக்கு அருந்தவமா மாறிடுது. உண்மை சாமி, உண்மை சாமி. அடியன் எத்தனையோ வழிகளுக்கு மத்தியில தான் செய்யறேன். ஆனா உங்களை பார்த்த உடனே, உங்க எல்லாரையும் பார்த்த உடனே ஒரு இடத்துல கூட அடியனுக்கு வழி என்னைக்காவது நீங்க பார்த்திருக்கீங்களா? அடியன் கிட்ட 390 அமர்வு வந்திருக்கு. இத்தனை வழிகள் இருந்தாலும் இங்க உட்காந்துட்டோம், குருநாதர் திருவடிக்குள்ள உட்காந்துட்டோம், உங்களை எல்லாம் பார்த்துட்டோம்னா அடியனுக்கு ஒரு வழியும் ஒரு நாளும் தெரிஞ்சதில்லை. எல்லாம் அப்படியே பறந்து அருந்தவத்துலதான் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த அளவுல நான் உங்க எல்லாருடைய திருவடியும் பல்காலம் வீழ்ந்து வணங்கி, நான் உண்மையா 391 ஆயிடுச்சு நினைக்கிறேன். 391வது அமர்வு. அதனால இது இன்னும் கரெக்டா ஒரு 9 அமர்வு வந்ததுன்னா 400 அமர்வுகள்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். காஞ்சனா அம்மா சுவாமி ஏதாவது சொல்ல வரீங்களா? காஞ்சனா அம்மா அம்மா நிறைவு செய்யறோம். சிவாய நம்ம சொல்லணும், எது சொல்லணும், அது ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு கொஞ்சம் விளக்குங்க. அருமை அருமை அருமை, அருமையான கேள்வி. இதுக்கு அடியன் ஒரு ரொம்ப ஷார்ட்டா ஆன்சர் பண்ணிடுறேன். ஆனா அது கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப சிவாய நம்ம தான் தொடக்கத்துல சொல்லணும். நமச்சிவாய மந்திரம் எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்லணும். நமச்சிவாய மந்திரம். சிவாய நம என்பது நமக்கு காதுக்கு கேட்கிற மாதிரி சொல்லணும். சிவய சிவ என்பது மனசுக்குள்ளேயே சொல்லணும். சிவ சிவ என்பது மனம், மொழி, காயமெல்லாம் அடங்கி சொல்லுவது சிவசிவ. சரிங்களா? அதனால நமச்சிவாய மந்திரம் எல்லாரும் கேட்கிற மாதிரி. திருமாங்கல்யத்தை எல்லாரும் பாக்குற மாதிரி வெளியே போடுவோமா? எல்லா நகையும் வெளியே போடுவோம். திருமாங்கல்யத்தை எல்லாரும் பாக்குற மாதிரி வெளியே போட மாட்டோம். அது மாதிரி சிவாய நம அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரமானது உள்ளுக்குள்ள சொல்றது திருமாங்கல்யம் மாதிரி. நமச்சிவாய என்பது கூடுகின்ற நகை மாதிரி, எல்லாரும் பாக்குற மாதிரி சொல்லலாம். நமச்சிவாய மந்திரம் சிவாய நம உள்ளதான் சொல்லணும், உள்ளுக்குள்ள சொல்லிக்கணும். சிவய சிவ அப்படிங்கிறது மனசுக்குள்ள சொல்லணும். சிவசிவ என்பது வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கின்றதுக்கு பேர் என்ன அர்த்தம்? சிவசிவ சொல்றதுன்னு அர்த்தம். உங்க மனமும் வாக்கும் அமைதியாயிடுச்சுன்னா அது என்ன சொல்லிட்டு இருக்குன்னு அர்த்தம்? சிவசிவ சொல்லிட்டு இருக்குன்னு அர்த்தம். மனசும் வாக்கும் 2 இடத்துலயும் உணர்வு தோன்றாம, 2 இடத்துலயும் எந்த வார்த்தையும் தோன்றாம அப்படியே உட்கார்ந்து இருக்குன்னா அந்த நிலைக்கு பேரு தான் சிவசிவன்னு அர்த்தம். அந்த சிவசிவ மந்திரத்தை நம்ம சொல்லலாம் அப்படி சொல்லி இந்த வகையில நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி, நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி, நல்ல கேள்வி. ஆனா என்ன சொல்லணும்? யாரை பார்த்தாலும் நமச்சிவாய தான் சொல்லணும். நமச்சிவாய அப்படின்னு சொல்லணும். ஐயா, உலகியல் வாழ்க்கையில ரொம்ப நாள் வாழணும்னு இருக்கிறவங்க தான் நமச்சிவாய சொல்லணும். நம்ம இறை இத நினைக்கிறவங்க நம்ம சிவாய நம்ம சொல்லணும்னு சொல்லிருக்கோம். சிவாய நம்ம அப்படின்னு சொல்றது உள்ளுக்குள்ள சொல்லணும், அவ்வளவுதான். வெளியே எல்லாரும் கேட்கிற மாதிரி, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சொல்லணும்னா நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்கன்னு உரைக்க சொன்ன சாமி என்ன சொல்றாரு? சிவாய நம என, சிவாய நம என
சொன்னேன்னு சிவாய நம சொல்றாரா? எனக்கு பெற்றேன். பெற்றேன்னா பெறுதலுக்குரிய மந்திரம் நமச்சிவாய, கொடுக்கிறதுக்குரிய மந்திரம் மன்னிக்கணும், பெறுதலுக்குரியது சிவாய நம, கொடுக்கிறதுக்குரியது நமச்சிவாய். எல்லார்கிட்டையும் நமச்சிவாய தான் சொல்லணும். நமச்சிவாய நம்ம சொல்றதுனால நாம உலகவியலுக்கு போறோம்னு அர்த்தம் இல்ல. சிவாய நம்ம நீங்க உறக்க சொல்றதுனால உலகம் விட்டு போகுன்னு அர்த்தம் இல்ல. சிவாய நமத்தை உள்ளுக்குள்ள சொல்லணும், நமச்சிவாயத்தை வெளியில சொல்லணும். திருமாங்கல்யம் மாதிரின்னு சொல்லி ஈஸியா புரியுறதுக்காக அது சொல்லியிருக்கோம். திருமாங்கல்யத்தை நம்மளுடைய கணவன் பாக்குறதுக்காகவும் நம்மளுடைய குழந்தைங்க பார்த்துக்கலாம், அதுவும் கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க தெரிஞ்சு உள்ள போட்டுக்கிட்டு நம்ம சொல்ற மாதிரி நமச்சிவாய மந்திரத்தை தரிக்கணும், சிவாய நம மந்திரத்தை தரிக்கணும், நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும். சொல்லுகின்ற மந்திரம் நமச்சிவாய. எல்லாரும் நமச்சிவாய தான் நமச்சிவாய 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 சிவாய நம சொல்றாங்க. ஆனா சிவாய நம சொல்றதுனால மட்டும் நம்ம கிட்ட என்ன ஆகாது? மலம் நீங்காது, மலம் நீங்காது. சிவாய நம உள்ள சொன்னா மலம் நீங்கும், உள்ள சொன்னா. வெளியே சொன்னா தவறு இல்லை, கண்டிப்பா தவறு இல்லை. சிவாய நம வெளியே சொன்ன, ஆனா எப்படி சொல்லணும்? திருமாங்கல்யம் வெளியே தெரிஞ்சா தவறு இல்லையா? தவறு இல்லதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா உள்ள வச்சுக்கிறது நம்முடைய மரபு, உள்ள போட்டுக்கிறது நம்முடைய மரபு, இந்த மாதிரி. சரிங்களா? அதனால சிவாய நம்ம ஒரு போன் பண்ணா கூட சிவாய நம சொல்லிட்டு தாங்க தப்பு இல்ல, தப்பே இல்ல. நீங்க சிவாய நம சொல்றீங்கன்னா கண்டிப்பா அது தவறு இல்லை, 100% தவறு இல்லை. அதுல நீங்க உங்க எந்த மாற்று கருத்தும் வச்சுக்க வேணாம். ஆனா நம்ம சிவாய நம்ம மந்திரத்தை உள்ளுக்குள்ளேயும் சொல்லி பாருங்க. உங்களுக்கு காது கேட்கிற மாதிரி சொல்ல சொல்ல என்ன ஆகும்? மலம் நீங்கும். வெளியே சொன்னாலும் தவறு இல்லை, 100% தவறு இல்லை. புரியுதுங்களா? இப்படித்தான் செய்யணும். இட்லி ஊத்திட்டு, இட்லி வச்சுட்டு மேல சாம்பார் ஊத்தணுமா சட்னி ஊத்தணுமா? முதல்ல சட்னி ஊத்தணுமா சாம்பார் ஊத்தணுமா? இட்லி மேல சட்னி ஊத்தணுமா சாம்பார் ஊத்தணுமா? எது வேணா ஊத்திக்கலாம். வசந்த் அவங்க சொன்ன மாதிரி எப்படி வேணா ஊத்து, டேஸ்ட் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆன்மால நமச்சிவாய மந்திரத்து மேலையும் ஊத்தலாம், சைட்லயும் ஊத்தலாம். சில பேர் எனக்கெல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல என்னன்னா, இட்லி மேல யாரும் எதுவும் ஊத்திடக்கூடாது. இட்லி எங்க அம்மா வச்சாங்கன்னா சட்னியும் சாம்பார் எங்கதான் ஊத்தணும்? இட்லி மேல படாம கீழே தான் ஊத்தணும். கீழேனா தட்டுலதான் சைட்ல தான் ஊத்தணும். இது மேல ஊத்திட்டாங்கன்னா பயங்கர கோவம் வந்து எனக்கு இட்லி சாப்பிடவே பிடிக்காது. அப்புறம் ஒரு காலத்துல எங்க அம்மா ரெண்டையும் ஒரு நாள் பிசைஞ்சு எனக்கு வாயில ஊட்டி விட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது, ஆகா எத்தனை அழகா இருக்கு. அதுல இருந்து பிசைஞ்சுதான் அடிக்கிறது இட்லிய. அது மாதிரி நீங்க எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம். கண்டிப்பா சிவாய நம்ம சொன்னா தவறு இல்லை, தவறே இல்லை. கண்டிப்பா நீங்க அப்படி சொல்லுங்க, ரைட்டா? ஆனா சிவாய நம்ம உள்ள சொல்ல வேண்டிய மந்திரம் அதுவும் சொல்லப்படுது. உள்ளுக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருக்கிறப்போ நீங்க மனசுக்குள்ள காது கேட்கிற மாதிரி, உங்க காது மட்டும் கேட்கிற மாதிரி சிவாயனம் சிவாயனம்னு சொல்லுங்க. உங்க காது கேட்கறது அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆன்ம முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிவசிவ அப்படின்னா என்னன்னா, இந்த ஆன்மாவும் மனசும் நாக்கும் பேசாம உட்கார்ந்து இருந்தா பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? மந்திரம் கிடையாது, அதுக்கு பேர் தான் சிவசிவ. சிவசிவ வாயினால சொல்றது இல்ல, செய்து காட்ட வேண்டியது. நான் நல்லவேன்னு சொல்ல தேவையில்லை. என்ன பண்ணா போதும்? செயல்ல காட்டினா போதும் சாமி, செயல்ல காட்டினா மட்டும் போதும். அது போல சிவசிவ சிவசிவன்னு சொல்ல தேவையில்லை. வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி என்று சொல்லுகின்ற மனோலயத்தை நீங்க வாக்கு மனமும் இல்லாம ஒரே ஒரு நாள் உட்கார்ந்து என் மனசு எதையும் சிந்திக்காது, என் வாக்கு எதையும் சிந்திக்காது, எந்ததும் வராதுன்னு சொல்லி பெருமான அப்படியே உருகி உட்காரக்கூடிய நிலைக்கு பேரு சிவசிவம். சி அப்படிங்கிறது சிவமாவே மாறிடுது, பெருசி சிவமாவே மாறிடுது. அதுக்கு பேர்தான் சி. 2 மந்திரம் தான். அருமையான கேள்வி இன்னைக்கு அட்டகாசமா கொளுத்தி விட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. அருமை சுவாமி. எல்லாருடைய திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்கின்ற நிறைவு பாடல் ஆரிய தடந்தூல் பிரேமாமாவது நமச்சிவாய். சுவாமி சிவாய திருச்சிற்றம்பலம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானி தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
நன்றிங்க ஐயா. ஐயா மைக் ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. அத்தனை அடியார்கள் திருவடியும் போற்றுகின்றேன் சுவாமி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவ 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 சிவ. நன்றி நன்றிங்க சுவாமி. யாரோ